நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. அதனால தான் நம்ம குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பையன் மூஞ்ச பார்த்தா டாக்டராக வருவான் போல் இருக்குது, மூஞ்சிலியாக இருக்குது டாக்டராக வர்றது சும்மா சொல்கிறது. பையன் மூஞ்ச பார்த்தா, அவன் மூக்கை பார்த்தா இன்ஜினியர் ஆவான் போல் தெரியுது, கண்ணை பார்த்தா அப்படி ஆகும் போல இருக்கு, என்னமோன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு மனசில் இப்படி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறது. நண்பர்களே, நம்ம மிகச்சிறப்பாக வாழ்ந்திருக்கிறோம் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நண்பன் கூட பொறாமைப்படுகிற வாழ்க்கையும் எதிரி கூட அழுகிற மரணமும் ஒரு மனிதனுக்கு அமைந்திருந்தால் அவன் மிகச்சிறந்தவனாக வாழ்ந்திருக்கிறான் என்று அர்த்தம். நண்பன் பொறாமைப்படக்கூடாது. ஆனால் அந்த நண்பன் கூட பொறாமைப்படுகிற வாழ்க்கையும் மரணத்தில் சந்தோஷப்பட வேண்டிய எதிரி இவன் எனக்கு மட்டும்தான் எதிரி, இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தால் இந்த உலகத்திற்கு நல்லது செய்திருப்பான் என்று அவன் வருத்தப்படுகிற அளவிற்கு கூட ஒரு மனிதன் மிகச்சிறந்த வாழ்க்கை வாழ்வதுதான் வாழ்வின் அர்த்தம் என்று மதிப்புகளை சொல்லி கொடுக்கிற இடம் வீடுகள். அந்த கபீர்தாசர்கிட்டங்க கடவுள் ஒரு நாளைக்கு கேட்குறாருங்க. நான் சொல்கிற கதையை நல்லா கேளுங்க. கடவுள் ஒரு நாளைக்கு கேட்குறாரு, ஆமாம் உன்னுடைய குருநாதரும் நானும் சேர்ந்து வந்தா நீ யாரை முதல்ல வணங்குவ அப்படின்னு கேட்குறாருங்க கபீர்தாசர்கிட்ட. கபீர்தாசர் சொன்னார், நிச்சயமாக என்னுடைய குருவைத்தான் நான் முதல்ல வணங்குவேன். கடவுள் கேட்டார், உன் குரு பெரியவரா இல்லை நான் பெரியவனா? கபீர்தாசர் சொன்னார், இதில் என்ன சந்தேகம், கடவுளே நீ தான் பெரியவன், அப்போ என்னெல்லாம் முதல்ல வணங்கணும், குருவை வணங்குற அப்படின்னாரு. கபீர்தாசர் சொன்னார், அது ஒன்றும் இல்லை, நீ தான் கடவுள், நீ தான் எல்லாவற்றையும் விட பெரியவன்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே என் குருநாதர் தானே, அதனால அவனை முதல்ல வணங்குவேன், அப்புறம் ஒன்றை வணங்க வேண்டார். ஒரு நாள் என் கிளாஸ்க்குள்ளே குரங்கு வந்துட்டு சார், குரங்கு அந்த மரத்தில் இருந்தது தாவி என் கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு வந்தால் உருங்குது. பையனுக்கு கேட்கணுமா, அவனும் வேடிக்கை பண்ணுறானு. நானும் ஏதாவது சொல்லுவேமேன்ட்டு சொன்னேன், இது என்னடா இது புதுசாக அட்மிஷன் ஆகிருக்கான்னு கேட்டேன். புதுசாக அட்மிஷன் ஆகிருக்குதா இது அப்படின்னு கேட்டேன். ஒரு பையன் சொன்னான், இல்லை சார் புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகிருக்குன்னா. நான் மாணவனாடான்னு கேட்டேன், இல்லை வாத்தியார் வேலைக்கு வந்திருக்குங்கிறான். நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் பதில் சொல்லுவான். சென்னையில் வைர நகைகள் வாங்க ஆர் அருணாச்சலம், ஏ ராம்நாத், ஸ்மார்ட் டைமண்ட்ஸ், ட்ரெடிஷனலி மாடர்ன் ஜுவல்லரி, டி நகர், சென்னை. ஆன்மீக ஆனந்தம் தரும் சிவம் திருநீர் அணிந்து சிந்தை குளிர்வீர். உங்கள் வாழ்வு சிறக்க சிவம் திருநீர் அணிவீர். வைர நகைகளின் வியாபார சாம்ராஜ்யம் கேஎன்சி டைமண்ட்ஸ், கேரட் அண்ட் கேரட், அரிமளம் முத்து கண்ணன், ரங்கநாயகி கண்ணன். அன்பார்ந்த இலக்கிய அன்பர்களே, தொடர்ந்து சரஸ்வதி சங்கம் என்கிற இலக்கிய அமைப்பு புதுவையலில் 100 ஆண்டு காலமாக திகழ்ந்து கொண்டிருக்கிறது. இலக்கிய ஏடுகள் என்ன சொல்லுகின்றன என்றால், புதுவையலில் ஆரம்பிக்கப்பட்ட அத்தனை சங்கங்களும் கால வெள்ளத்தில் அழிந்து போக 100 ஆண்டு காலமாக ஒரே சங்கம் நிலைத்திருக்கிறது என்றால் அது சரஸ்வதி சங்கம் மட்டும்தான் என்பதை சொல்லிக் கொண்டிருக்கிறது. அதற்கு காரணம் அதனுடைய இலக்கிய பின்னணி, இசை பின்னணி, கல்வி பின்னணி. ஆகவே சரஸ்வதி சங்கத்தினுடைய அருமையான இந்த 100ஆண்டு விழாவில் தமிழக அரசினுடைய இப்பொழுது விருது பெற்றிருக்கிற, ஆனால் முன்னாலே எங்களிடத்தில் விருது பெற்ற தமிழக அரசினுடைய விருதை சுட சுட பெற்று வந்து இப்பொழுதுதான் இந்த முதல் நிகழ்ச்சி தமிழ்ச்செம்மல் ரே சண்முக வடிவேல் ஐயா அவர்களை வாழ்த்தி வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறோம். தமிழ்ச்செம்மல் என்கிற இந்த பட்டத்தை இப்பொழுதுதான் தமிழக அரசு அவர்களுக்கு வழங்கி இருக்கிறது. மிகச்சிறந்த நகைச்சுவை பேச்சாளர், அதிக அளவில் காணொளிகளில் மக்கள் பார்த்து ரசிக்கிற நயமான நகைச்சுவையினுடைய வேந்தர் அவர்கள் இந்த பட்டிமண்டபத்தினுடைய தலைமை ஏற்றிருக்கிறார்கள். உங்கள் கரகோஷத்தின் சார்பில் அவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். இளைஞர்களை பெரிதும் நல்வழிப்படுத்துவது இல்லைச் சூழலா கல்வி சூழலா என்கிற இந்த அருமையான தலைப்பில் இல்லைச் சூழலே என்பதை பேசுவதற்காக மேலைச்சூரியில் பயின்று அழகப்பா பல்கலைக்கழகத்தில் இப்பொழுது பொன்விழா பவள விழாவை நடத்தி கொண்டிருக்கிற அன்பு நண்பர்
அன்பு தம்பி மா சிதம்பரம் அவர்கள் திருப்பத்தூரை சார்ந்தவர்கள் ஒரு வரி தந்திருக்கிறார்கள். அணி தலைமை ஏற்றிருக்கிறவர்களை வருக வருக என்று வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். தொடர்ந்து இந்த நிகழ்ச்சியில் நம் புதுவையிலுக்கு மிகவும் அறிமுகமானவர், கார் வைத்துக்கொண்டு அழைத்து வர வேண்டும் என்று நாச்சியப்பனிடம் சொன்னால் அந்த கார் போய் நிற்கிற இடம் ஜெயங்கொண்டான் வீடு. ஆகவே ஜெயங்கொண்டான் மிக அருமையான திருக்குறள் செல்வங்களை 1330 திருக்குறள்களை ஒப்புவிக்கிற குழந்தைகளை உருவாக்குகிற அவரிடத்தில் ஒரே ஒரு வேண்டுகோள், எங்களிடத்தில் 600 குழந்தைகள் இருக்கிறார்கள், தயவு செய்து 2 ஞாயிற்றுக்கிழமை எங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வாருங்கள் என்ற அன்பு வேண்டுகோளை வைத்து, எதிரணியில் எங்கள் வீட்டின் பக்கத்து வீட்டுக்காரர், அப்பாவினுடைய இனிய நண்பர், மிகச்சிறந்த இலக்கிய பரம்பரைக்குடையவர், அவரை பற்றி நாங்கள் ஒரு செய்தி கேள்விப்பட்டு ஆச்சரியப்பட்டேன். அவருடைய தந்தையார் ராதாகிருஷ்ணன் அவர்கள் லால்குடியில் இருந்தார். இப்படி லால்குடியில் இருக்கிற போது அந்த ட்ரெயின் இறங்குற போது ஒரு சூட்கேஸை கொடுத்துருவாங்களாம். அடுத்த பிளாட்பாரத்தில் ஏறி அடுத்த ட்ரெயினில் இன்னொரு பேக்கில் போவார், வீட்டுக்கே வரமாட்டார். அப்படி பயணித்தவர். ஆனால் அவருடைய மிகச்சிறந்த நினைவுகளை நூல்களாகவும் ஒலிப்பேழை வழியாகவும் நாள்தோறும் பரப்பி கொண்டிருக்கிற அருமையான மகன் ராதாகிருஷ்ணன் அவர்கள் பெற்றெடுத்த மிகச்சிறந்த அண்ணன் மாது அவர்களை கல்விச்சூழலே என்கிற அணியில் பேசுவதற்கு வருகின்றமை பாராட்டி வரவேற்கின்றோம். அடுத்தது மகா சுந்தர். இது மகா பட்டிமண்டபம், மகா சுந்தர். ஆக இயற்கையாகவே இனிய குரல் வளத்தோடு, ஒரு வகையில் எனக்கு மாணவர், ஒரு வகையில் மட்டும். ஆகவே மிகச்சிறப்பாக பேசக்கூடிய மகா சுந்தர் அவர்கள் கல்விச்சூழலே என்கிற அணிக்கு இங்கே அணி சேர்க்க வந்திருக்கிறார்கள். அவர்களை உங்களிடத்தில் அறிமுகப்படுத்துகிறேன். ஸ்ரீ சரஸ்வதி சங்கம், ஸ்ரீ சரஸ்வதி வித்யாசாலை தொடக்கப்பள்ளி, ஸ்ரீ சரஸ்வதி வித்யாசாலை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகியவற்றின் 100ஆண்டு விழா. இந்த 100ஆண்டு விழாவை மிக அருமையாக ஏற்பாடு செய்து எங்கள் ஐயா பழனியப்பன், பழ முத்தப்பன் ஐயாவுடைய அருமை புதல்வர், அவங்க அம்மா, இவர் எல்லாரையும் எனக்கு தெரியும். அவங்க அம்மா வந்திருக்காங்க, இங்கே பார்த்தேன். இங்கே வந்திருக்கிற பெருமக்கள் எல்லாரும் தான் ஐயாவெல்லாம் இருக்காங்க. வந்ததுலேருந்து என்னை வரவேற்று அழைச்சிட்டு வராங்க. எல்லாரும் பழைய மாணவர்கள் எல்லாரும் நிறைய பேர். ஒரு பள்ளிக்கூடத்தில் இவ்வளவு ஈடுபாடு காட்டுகிறார்கள். இந்த தேவக்கோட்டையிலேருந்து ஐயா வந்திருக்கிறார்கள். எங்கள் ஐயா ரவிச்சந்திரன் வந்திருக்கார் அங்கேருந்து. அவங்க ஜாயின்ட் டைரக்டர். அவங்க அவங்க கூட வந்திருக்காங்க. எந்த அளவுக்கு 2 பேர்கிட்டையும் அந்த நட்பு இருந்தால், ஆன்மீக உறவு இருந்தால் அது வரும். அதை அவர்கள் செய்திருக்கிறார்கள். அவர்கள் இருக்கிறார்கள். இங்கே இந்த பள்ளியில் பணியாற்றுகிற தலைமை ஆசிரியர், துணை ஆசிரியர்கள் எல்லாரும் அமர்ந்திருக்கிறீர்கள். ஒரு அருமையான விழாவை நடத்துகிற போது இதில் சரஸ்வதி சங்கம் இது என்னன்னா இயல், இசை, நாடகம் எல்லாவற்றையும் இங்கே வளர்க்கக்கூடிய அமைப்பாக இதை உருவாக்கியிருக்கிறார். அதனால் இங்கே பார்த்திங்கன்னா எவ்வளவு அருமையாக இசை கச்சேரிகள் எல்லாமே நடந்தது. இங்கே நடனம் ஒவ்வொன்றும் பார்ப்பதற்கு ரொம்ப அருமையாக இருக்கிறது. பழைய மாணவர்கள் எல்லாம் ரொம்ப ஈடுபாட்டோடு இதில் கலந்து கொள்கிறார்கள். எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கிறது. எங்கள் ஐயாவுக்கு இங்கே சிறப்பு பண்ணார்கள். அதெல்லாம் பார்க்குற போது இந்த பள்ளிக்கூடம் மக்களோடு நெருங்கிய தொடர்போடு இருக்கிறது. அதற்கு காரணம் சரஸ்வதி சங்கம். அந்த சங்கம் இயல், இசை, நாடகம் ஆகிய முத்தமிழையும் வளர்க்கக்கூடிய அருமையான சங்கமாக அமைந்திருப்பதனால பெருமக்கள் எல்லோரும் அதில் ஈடுபாடு கொண்டு இந்த புதுவயலிலே அருமையான ஒரு நிறுவனத்தை உண்டாக்கி அதன் மூலம் பிள்ளைகளுக்கெல்லாம் தமிழ் பயிற்றுவித்து, இசை பயிற்றுவித்து, நாடகம் பயிற்றுவித்து எல்லாம் செய்யக்கூடிய தொண்டினை ஆற்றி வருகின்ற உங்கள் எல்லோருடைய பொன்னார் திருவடிகளையும் வணங்கி மகிழ்கிறேன்.
இன்றைக்கி பட்டிமன்றம். ஏன்னா அது ஒன்றும் இல்லாமல் போயிடக்கூடாதுல்ல. கச்சேரி இருக்குது, நடனம் இருக்குது, எல்லாம் இருக்கிற போது பட்டிமன்றம் இல்லைன்னா அது ஒரு குறையாக போயிடும். அதுக்காக எங்கள் ஐயா பழனியப்பன் இதை முயற்சி பண்ணி இந்த பட்டிமன்றத்தை ஏற்பாடு செய்திருக்கிறார். அதுக்கு ரொம்ப உழைச்சவர் எங்கள் பேராசிரியர் சிதம்பரம் அவர்கள். எனக்கு பல முறை தொடர்பு கொண்டு இதை ஏற்பாடு செய்தார்கள். அதுக்கு ஒரு தலைப்பு வேணும்லங்கய்யா. தலைப்பு என்ன தலைப்பு வைக்கலாம்னு பார்த்தா, நூற்றாண்டு விழா கொண்டாடுது, கல்வியில் பெரிய மாற்றங்களை இந்த ஊரில் செய்திருக்கு, இது இல்லைன்னா படிக்க முடியாதுன்னு இருந்த நிலைமையெல்லாம் மாற்றி இது அத்தனை பேரையும் படிக்க வச்சிருக்கு. இப்போ அதுக்கு தகுந்த மாதிரி இருக்கணும்ல தலைப்பு. அதனால் பார்த்து அருமையான தலைப்பு. அது என்ன சொல்கிறது, மாணவர்களினுடைய இளைஞர்களை பெரிதும் நல்வழிப்படுத்துவது, அவர்களுடைய இல்லச்சூழலா கல்வி சூழலா, வீட்டில் திருந்துவானா பள்ளிக்கூடத்தில் திருந்துவானான்னு கேட்குறாங்க. அதானே சுருக்கமாக சொன்னாதான். வீட்டில் அவனை திருத்த முடியுமா, இல்லை பள்ளிக்கூடத்தில் வச்சு தான் திருத்த முடியுமா? பிள்ளைகள் நல்வழிப்படுவது எங்கே, வீட்டிலையா பள்ளிக்கூடத்துலையான்னு கேட்குற கேள்வியை இப்படி கேட்குறாங்க. அவ்வளோதான். இதில் நம்ம பிள்ளைகள் எல்லாம் பார்க்குறோம்ல, நம்ம பார்க்குற வரைக்கும் இந்த பிள்ளைகளுக்கு பெற்றோர்களுக்கு இருக்கிற தொடர்பு எப்படி இருக்குது? நாங்கள் ஒரு வேடிக்கையாக சொல்லுவோம், இது உண்மை இல்லை, ஒரு வேடிக்கையாக சொல்கிறது. ஒரு அம்மா என்ன பண்ணுது, வீட்டுக்காரர்கிட்ட சொல்லுது, கணவர்கிட்ட, அடுத்த வீட்டு அக்கா ரொம்ப நாளாக சொல்லிக்கிட்டே இருக்குது, இந்த சினிமா நல்லா இருக்குது, அதை பார்க்கணும்னு சொல்லி இன்றைக்கி தான் கடைசியாக, நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேன், பிள்ளைகளை நீங்கள் பார்த்துக்கங்க. இவர் பேப்பர் படிச்சுக்கிட்டே அதனுடைய கஷ்டம் என்னான்னு தெரியாமலே, அதனால் என்ன நான் பார்த்துக்கிறேன் நீ போன்ட்டேன். பிள்ளைங்கெல்லாம் விளையாடுறானுவ. சரியாக 8 மணி ஆன உடனே உள்ளே அழைச்சிட்டு வாங்க, இதில் சோறு இருக்குது, இதில் குழம்பு இருக்குது, இதில் கறி இருக்குது, அப்படியே ஒரு பிளேட்டை எடுத்து வச்சு அப்படி எப்படி போட்டிங்கன்னா சாப்பிட்ருவானுவோ. அது ஒன்றும் சுலபமான வேலை இல்லை. அந்த அம்மா சொல்கிறது சுலபமாக இருக்குது. அப்படி எப்படி வச்சிங்கன்னா அவனு சாப்பிட்ருவானுவோ. இந்த இருக்குது பாய், இந்த இருக்குது தலைவாணி எடுத்து போட்டிங்கன்னா படுத்துருவானுவோ. இந்த நான் போயிட்டு ஒடியாராத நடந்து வா, ஒடியாந்து அது வேறு விழுந்துட்டிங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு போட விடுன்ட்டு சொல்லிட்டான். எப்படா 8 மணி ஆகும்னு பார்த்துக்கிட்டு இருந்தான். பயிலெல்லாம் விளையாடிக்கிட்டு இருந்தானுவ. ஏய் எல்லாம் வா, சோத்தை தின்னுங்கடான்னு வச்சு சோத்தெல்லாம் எடுத்து போட்டு சாப்பிட்றான்னா, அதில் இந்த நீலக்கால் சட்டை பைய வேணாங்கிறான். நீல நிறத்தில் கால் சட்டை போட்டுக்கிற பைய எனக்கு வேண்டாம் இந்தரே. அப்புறம் அவள் வந்து என்னை ஏசுவா, திட்டுவா, ஏன் இவனுக்கு மட்டும் போடலேம்பா, மரியாதையாக தின்னுன்னா. இல்லை எனக்கு பசி, கொன்று விடுவேன். பொட்டேரு நாள் வச்சான், தின்னுடா. அவன் திங்க முடியாமல் எடுத்து திங்கிறான். பாயை எடுத்து போட்டு எல்லா பையனும் படுங்கடா அப்படின்னா. அதில் இந்த நீலக்கால் சட்டை பைய படுக்க மாட்டேங்கிறான், தூக்கம் இல்லைங்க. ஒன்று போடுவேன், மரியாதையாக படு. அப்புறம் அவனை மட்டும் ஏன் தூங்க வைக்கலன்னு அவள் வந்து என்னை போட்டு குடையிறதுக்கா படுற. அவன் படுக்க மாட்டேங்கிறான், விட்டானால அறைய அழுதுகிட்டே படுத்துட்டான். இப்போ தான் அந்த அம்மா சினிமா கொட்டையிலேருந்து வருது. என்னங்க பிள்ளைங்களுக்கெல்லாம் சாப்பாடெலாம் போட்டிங்களா? போட்டேன். தின்னானு இந்த நீல கழிச்சிட்ட பயப்பார், திங்க மாட்டான். நான் விட்டேனால அறைய, அப்புறம் தான் தின்னான். படுக்கிறான்னா அவன் படுக்க மாட்டேங்கிறான். அதுக்கு நாள் அறை முன்னா படுத்துருக்கான். ஏங்க அப்படின்ட்டு கிட்டே போய் பார்த்துட்டு, ஐயோ இவனை ஏங்க போட்டு அடிச்சிங்க, இவன் எய்த்த விட்டு பயில்ல. அவனை போட்டு அடிச்சிருக்கீங்களே, நான் எய்த்த விட்டு போயலா. இப்போ தான் அந்த எய்த்த விட்டு அம்மா வருது, பாரு உன் வீட்டுக்காரர் பண்ணுற அநியாயத்தை. என் பையன் தூங்கிட்டு இருந்தான், அவனை எழுப்பி விட்டு சாப்பிட வச்சு போய் பிள்ளைகளாம் விளையாடுறானுவோ, போய் சேர்ந்து விளையாடுறான்னு அனுப்பினேன். தின்னவனை பிடிச்சி தின்னுடான்னு போட்டு அடித்து, தூங்கினவனை வந்து தூங்குடான்னு அடித்து அவன் அழுதுகிட்டு படுத்துருக்காப்ப. அவன் வீட்டுக்காரர் நீ இல்லையே அங்கே வரப்படாதுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், என்ன அநியாயம் பண்ணுறாரு அவருன்னு.
நான் கேட்குறான், எய்த்த விட்டு பிள்ளையும் நம்ம பிள்ளையும் கூட உங்களுக்கு தெரியலிங்களா அப்படின்னா, இல்லை நம்ம பிள்ளைகளோட விளையாடிக்கிட்டு இருந்தான், இல்லை சார் தான் நம்ம பிள்ளை தான் இருப்போம்னு நினச்சி அழைச்சிட்டு வந்துட்டேன். இது ஒரு வேடிக்கையான கதை தான். ஆனால் இதில் ஒரு உண்மை இருக்குது பார்த்தீங்களா? அப்பாங்கிறவருக்கு பிள்ளைகள் மேலே உள்ள அக்கறை குறைச்சல் இல்லையா? இதுதான் இந்த கதையில் உள்ள உள் கருத்து. அதுதான். இப்போ பெண்கள் அது எல்லோரும் அப்படி பிள்ளை விஷயத்தில் சரியாக இருப்பாங்களான்னு பாருங்கள். ஒரு பையன் மார்க் குறைச்சலாம் வாங்கிட்டு வரான், ப்ராக்ரஸ் கார்டில் கையெழுத்து வாங்கணும்ல, வர்றான் 10 மார்க் வாங்கியிருக்கான், கணக்கில் 100க்கு 10 மார்க் வாங்கியிருக்கான். அப்பா கையெழுத்து போடுவாரா? திட்டுறார், அறிவு கட்ட பையலே, உனக்கு என்னடா டியூஷன், இதுக்கு டியூஷன் வேறையா, எல்லாம் செஞ்சுவிட்டு கடைசியில் 10 மார்க் வாங்கியிருக்கா அப்படின்னு அடிக்க போகிறார். இந்த அம்மா சும்மா இருக்காது, அங்கேருந்து வந்துடுது, அடிக்காதீங்க. என்னன்னா இந்த தெருவில் எல்லா பையலுமே 10 மார்க்கு தான், இது எப்படி பார்த்துச்சு 10 மார்க்குன்னு? சும்மா அவனை காப்பாற்றணுங்கிறதுக்காக எல்லோரும் இந்த தெருவில் எல்லா பையலும் 10 மார்க்கு தான், 10 மார்க் வாங்கிக்கலாம், நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுற, நீ இவனை எவ்வளவு இது பண்ணிச்சு அப்படின்னு அடிக்க போகிறான். டக்குன்னு அவர் சொன்னான், நீங்கள் படிக்கிற போது 6 மார்க் தானே வாங்கினீங்க, அதை விட இவன் 4 மார்க் கூட தானே வாங்கியிருக்காங்க. இது எப்படா இவனுக்கு தெரியும், அவளுக்கு எப்படி தெரியும்? இவன் 6 மார்க்கு படிக்கிற காலத்தில் வாங்கினதை பொண்டாட்டிக்கு எப்படி தெரியும் அப்படின்னா, சில சமயத்தில் ஆம்பளைங்க உளருவான், என்ன சொல்கிறான்னு தெரியாமல், ஐயாவுக்கு தெரியும் வயசு நம்ம வயசில் உள்ள என்ன, சில நேரத்தில் ஏன் உளறோன்னு தெரியாமலே உளறிடுவோம், சில உண்மைகளை சொல்லிவிடுவான், அப்புறம் மாட்டிக்குவான். அதுமாரி மாட்டிக்கிட்ட விஷயந்தான் 6 மார்க்கு. என்ன, நீ 6 தானே வாங்கினேன், 4 கூட. இப்போ அந்த பயலுக்கு மறுபடியும் படிக்க தோணுமா? இடம் கொடுத்த மாதிரி அவள் கண்டித்து அவனை வளர்க்கணுங்கிற எண்ணம் இல்லாமல் வீட்டில் நம்ம சில நேரங்களில் இப்படி செய்கிறோம். எல்லாரும் அப்படி செய்யலை, செய்கிறோம், ரொம்ப செய்கிறோம். இப்போலாம் வீட்டில் பாதி பாடம் வீட்டில் தான் நடத்துகிறாங்க, பாதி பாடம் வீட்டில் தான் நடத்துகிறாங்க. அங்கே போனால் பாதி சொல்லி கொடுத்து ஆரம்பத்தில் முன் பகுதி பூரா சொல்லி கொடுத்து தான் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப வேண்டியதாக இருக்குது. பள்ளிக்கூடத்தில் எல்லாத்தையும் நடத்த எங்களால் முடியாது, பாதியை நீ நடத்து, பாதியை நான் நடத்துகிறேன், அப்படி பெரிய பள்ளிக்கூடத்துலேயே அப்படி தான் இருக்குது. நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? பேரண்ட்ஸை கூப்பிட்டு நீங்களாம் என்ன பண்ணுறீங்க? உங்கள் பிள்ளை இப்போ இருக்கானே, அவனை திருத்தணும்னு தானே உங்கள்கிட்ட கொண்டாந்து விட்டோம் அப்படின்னு. அது பார்த்திங்கன்னா வீடுகளில் இந்த மாதிரி சங்கடங்களும் இருக்குது. இதை மீறி வீட்டில் பிள்ளைகளை ஒழுங்குபடுத்திடுற குடும்பமும் இருக்குது. அதனால தான் நம்ம குடும்பத்தில் பார்த்திங்கன்னா பிள்ளைகளை சொல்லி சொல்லி வளர்ப்பாங்க. என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, பையன் மூஞ்சை பார்த்தா டாக்டராக வருவான் போல் இருக்குது, மூஞ்சிலியாக இருக்குது டாக்டராக வர்றது, சும்மா சொல்கிறது. பையன் மூஞ்சை பார்த்தா, அவன் மூக்கை பார்த்தா இன்ஜினியர் ஆவான் போல் தெரியுது, கண்ணை பார்த்தா அப்படி ஆவான் போல இருக்குது, இப்படி என்னமோன்னு சொல்லி அந்த பிள்ளைக்கு மனசில் இப்படி ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தை உருவாக்குறது. நல்ல பழக்கங்களை வீட்டில் உண்டாக்குறதுங்கிறது ஒன்று உண்டு. சின்ன குழந்தையாக இருக்கிற போது நீங்கள் பார்த்துருப்பீங்க, முந்தி, நான் இப்போ இல்லை, விளையாட்டு பிள்ளைகளுக்கு விளையாடுறாங்கல்ல, சின்ன குழந்தைகளை கூப்பிட்டு வச்சு இந்த அம்மா அக்கா அதுமாரி கூட இருக்கிறவங்க என்ன செய்வாங்கன்னா, கையில் இப்படி வச்சு பருப்பு கடை பருப்பு கடைன்னு சொல்லுவாங்க. இங்கே எல்லாம் சொல்கிறது உண்டு இல்லைங்க, உண்டு, நான் பார்த்துருக்கேன், எல்லா இடங்கள்லையும் அது இருக்கும். பருப்பு கடை அந்த புள்ள கையில் இப்படி செஞ்சு, இது சோறு, இது குழம்பு, இது ரசம், இது கூட்டு, இது பொரியல், அப்படி இப்படின்னு சொல்லி வீட்டில் இல்லாததெல்லாம் அதில் இருக்கிறதா காமிச்சு, என்ன அப்படியே ஒரு பிசைஞ்சு அண்ணனுக்கு கொடு, அப்பாவுக்கு கொடு, அம்மாவுக்கு கொடு, நீ சாப்பிடு, அடுத்த வீட்டு அண்ணனுக்கு கொடு, எய்த்த வீட்டு அக்காவுக்கு கொடு, பக்கத்து வீட்டு அண்ணனுக்கு கொடு, எல்லாம் கொடுத்துட்டியா? சட்டியை கழுவி நாய்கிட்ட ஊற்று, சட்டியை கழுவி பூனைகிட்ட ஊற்று, சட்டியை கழுவி காக்காக்கிட்ட ஊற்றுன்னு. இப்போ என்ன சொல்கிறாங்க? நம்மகிட்ட இருக்கிறத எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணுங்கிற எண்ணத்தை விளையாட்டிலே சொல்லி கொடுக்குறான்.
இல்லை, விளையாட்டுலேயே அதை சொல்லி கொடுத்து இந்த விளையாட்டு முதல்லாம் செஞ்சாங்க. இப்போ அதுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் போயிட்டு பிள்ளைகளுக்கு கவனிக்கிறதுக்கெலாம் நேரம் இல்லை. எல்லாம் அவனும் இந்த செல்லை வச்சுக்கிட்டே அதுலேயே பல விஷயத்தை கற்றுக்கிறான். ரொம்ப விஷயம் கற்றுக்கிட்டான். நமக்கு தெரியாதெல்லாம் அவனுக்கு தெரியுது. அந்த மாதிரிலாம் ஆயிட்டானுவோ. அதை சொல்லிக் கொடுப்பாங்க. அதில் பார்த்தீங்கன்னா கடைசியில் எல்லாம் செஞ்சுட்டு நண்டு ஊறுது நரி ஊறுதுன்ட்டு சிரிக்க வைப்பாங்க பிள்ளைய. அது ஏண்டா செய்கிறான்னு பார்த்தா, கொடுத்து விட்டு அழுவாத சரி, எல்லாருக்கும் கொடுக்குறான்ல, அக்காவுக்கு கூட அண்ணா எல்லோரும் கொடுத்து எல்லா பையனும் பிடிக்கிட்டு போட்டான். சில பேர் போய் நன்கொடை கேட்டோம்னா போட்டுருவான். ஒரு 100 ரூபாயை போட்டுவிட்டு வர்றவன்ட்டுலாம் சொல்லுவாங்க, 4 பயிலோ வந்தானுவோ 100 ரூபாயை பிடிக்கிட்டு போட்டானுவோ. கொடுத்துட்டு அழுவாத சரி, கொடுத்துட்டு சரி. அதுக்கு தான் அந்த பிள்ளைக்கு நாம் கற்றுக் கொடுத்தோம். இது மாதிரி பிள்ளைகளை வீட்டில் திருத்துறதும் உண்டு, அது மாதிரி கெடுக்கிறதும் உண்டு. அதே மாதிரி பள்ளிக்கூடத்துக்கு வந்துட்டோம்னா பள்ளிக்கூடத்து சூழல் எப்படி இருக்குது? கல்வி சூழல் அருமையான சூழல் அமைச்சிருக்கோம். அது முந்தியெல்லாம் குருகுலத்துக்கு போகணும்பா. குருகுலம்னா என்ன? அவர் வீட்டுக்கு நம்ம போகணும். அவர் வேட்டி துண்டு எல்லாத்தையும் துவைக்கணும். அந்த அம்மாவோட புடவையெல்லாம் அவன் துவைக்கணும். அவர் வீட்டு மாட்டுக்கு போய் புல் அறுத்துக்கிட்டு வரணும். இதுக்கெல்லாம் போக மிச்சம் ஏதாவது நேரம் இருந்தால் அவர் பாடம் சொல்லி கொடுப்பார். அவர் இஷ்டப்பட்டால் பாடம் இல்லை. இதுதான் குருகுலம். அப்போ படித்த போது அந்த குருவை தெய்வமாக நினச்சி வணங்குவான். பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றேன்னு சொன்னார். அவர் பின்னால் இருந்து உடையார் முன் இல்லார் போல் இயக்கற்றும் கற்றார் கடையரே கல்லாதவர். அதாவது நிறைய பணம் உள்ளவங்கிட்ட இல்லாதவன் போய் எப்படி கை கட்டி நின்று கேட்பானோ, அது மாதிரி ஆசிரியர் முன்னாலே மாணவன் நின்று பணிந்து கல்வியை கற்றுக்கொள்ள வேண்டும். பிற்றை நிலை முனியாது கற்றல் நன்றே. பின்னால் நிற்கிறதுக்காக ஒருத்தர் பணக்காரன்ட்ட போய் ஏழை கடன் கேட்குறான், ஏதோ ஒரு தானம் கேட்குறான்னா எவ்வளவு பணிஞ்சு நிற்பான். அது மாதிரி ஆசிரியர்கிட்ட நீ பணிந்து நின்று கல்வியை கற்றுக்கொள். இப்படி தானே செய்யணும். இப்போ அது நான் படிக்கிற காலத்தில்ங்க 3வது வாத்தியார் நாகூரில் நான் படித்தேன். எங்கள் வாத்தியார் 3வது. அவருக்கு பேர் என்னங்கிறது இன்னும் வரைக்கே தெரியாது எங்களுக்கு. நாங்கள் வச்ச பேர் தான் தெரியும். ஸ்லாங் பிளாங்குன்னு அவருக்கு பேர். ஏன் வச்சோம்னு தெரியாது. எல்லோரும் சொன்னால் ஸ்லாங் பிளாங்கடா அவருன்னா ஸ்லாங் பிளாங். அது கடைசியில் இப்போ விசாரிக்கிற போது அவர் பேர் சின்னசாமி ஐயரான். நமக்கு அது எதுக்கு சிரிக்கிற பண்ணி அல்ல சின்னசாமி ஐயருக்கு போய் சொன்னதுக்கு ஸ்லாங் பிளாங்குங்கிறதுக்கு இவ்வளோ சிரிக்கிற. நாங்கள்லாம் எவ்வளோ ரசித்து சொன்னோம் தெரியுமா? அதை அவர் என்ன பண்ணாருங்க, என்கிட்ட ஒரு நாள் ஒரு பைய சார் பையை கொண்டு என்கிட்ட கொடுத்தாரு. இதை கொண்டு நம்ம ஆற்றுல போட்டுருவாடான்னார். அதில் காய்கறி இருக்குது, புடலங்காய் இருக்குது, வெண்டைக்காய் இருக்குது, கத்திரிக்காய் எல்லாம் இருக்குது. நான் எடுத்துகிட்டு போகும்போது நினைக்கிறேன், காய்கறிலாம் இருக்குது, இதையே கொண்டு ஆற்றுல போட சொல்கிறாரு. ஏதோ வேண்டியிருப்பார் போல இருக்கு, பிரார்த்தனை பண்ணியிருப்பார் போல இருக்கு ஆற்றுல போடுறதாக. அதுக்கு நம்ம எதுக்கு அதை கேட்பானேன்ட்டு நான் கொண்டு அப்படியே பையோடு ஆற்றுல வெட்டாருன்னு நாகூரில் ஒரு ஆறு இருக்குது, அதில் கொண்டு போட்டுட்டு வந்துட்டேன். என்னடா ஆற்றில் போத்தியா? நான் போட்டேன், உட்காருன்ட்டார். மத்தியானம் சாப்பிட போயிருக்காரு. அங்கே என்ன நடக்கும்? திங்க வந்துட்டியா, காய்கறி வாங்குன்னு சொல்லி அனுப்புன்னு சொன்னேன், அனுப்புனியா? இப்போ சொன்னாக்கா சோறு இருக்குது, நீ எதாவது போட்டு சாப்பிடு போ. அந்த ஆளுக்கு அவன்கிட்ட வாங்கி கொடுத்து அனுப்புனேனே, காய்கறிலாம் வாங்கி அனுப்புனேனே, எவன்கிட்ட வாங்கி கொடுத்தேன்? எவனும் இங்கே வரல, ஒருத்தரும் போடல. அப்படின்னோடனே இவருக்கு பசி, பள்ளிக்கூடத்துக்கு அந்த பசியோடு வந்தவொடனே என்னை பிடிச்சி அடிக்கிறாருன்னா, உங்கள் விட்டடி எங்கள் விட்டடி இல்லை, எல்லோரும் விட்டடியும் சேர்த்து அடிக்கிறார். அடியோ அப்படின்னு அடிக்கிறார். என்னடா காய்கறி நீ என்ன பண்ண என்ன பண்ண? நான் கொடுத்த ஆற்றுல சார் போட்டேன் அப்படின்னு. இல்லைங்கிறாளே அவ. அப்படி நான் போட்டேன், அவங்க இல்லைன்னா நான் என்ன பண்ணுறது அப்படின்னு. கடைசியில் பக்கத்தில் உள்ள வாத்தியார் வந்தார். டேய் எதுக்குடா அவனை அடிக்கிறேன்னு கேட்டார். ஆற்றுல காய்கறியை கொண்டு போட்டு வாடான்னு.
இந்த பையன் எங்கே கொண்டு போயிட்டாங்க, உங்கள் வீட்டில் கொண்டு கொடுத்துட்டான் போல இருக்கு. ஏண்டா ஆற்றுலன்னா வீட்டிலேன்னு அவனுக்கு தெரியுமா? அவன் பிராமண பையனுக்கு தான் அது தெரியும். ஆற்றுலன்னா வீட்டிலங்கிறது யாருக்கு தெரியும்? பிராமணனுக்கு தெரியும். இவன் யார்? பிராமண பையனா? நீ வீட்டிலேன்னு சொல்லியிருந்தீங்கன்னா இவன் போட்டிருப்பான். அவனை போட்டு அடிக்கிற, அவன் என்ன செஞ்சான்னு கேளுண்ணா. நம்ம வெட்டாத்தில் தான் சார் போட்டேன் அப்படின்னு பாடுபாவி பேர் வாங்கிட்டு வர சொல்லுவார். எங்களை காப்பி வாங்கிட்டு சொல்லுவார். நான் காப்பி வாங்க போகிற போது இது பாருங்கள் ஒரு ரொம்ப வேடிக்கை. காப்பி வாங்கிட்டு வாடாம்பார். 1 அணாவோ 1.5 அணாவோ கொடுப்பார் ஒரு காப்பி. அதை வாங்கிறதுக்கு நான் போகும்போது எங்கள் அப்பா கடை வச்சுருக்கார், துணி கடை வச்சுருக்கார். அவர் கடையை தாண்டி தான் அந்த காப்பி கடைக்கு போகணும். போகும்போது எங்கள் அப்பா பார்த்துருவார். எங்கடா போகிற? பள்ளிக்கூடத்துக்கு போனேன். நீ இங்கே போகிற அப்படின்பார். எங்கள் சாருக்கு காப்பி வாங்க போகிறேன். அப்படியா, சரி சரி போகும்பார். வாத்தியாருக்கு காப்பி வாங்க ஒன்று அனுப்புனாரான்னு கேட்டதில்லை அவர். வாத்தியாருக்கு தானே செய்கிறான், குருவுக்கு சேவை செய்கிறான். நல்லது எங்கள் அப்பா நினச்சார். வீட்டில் தான் ஒன்றும் செய்ய மாட்டேங்கிறான், ஏதாவது செய்யட்டோன்னு அவர் நினச்சி சொல்லியிருப்பாரோ என்னவோ சொன்னார். சரின்னு நம்ம வாங்கி கொண்டு கொடுத்தோம், செஞ்சோம், இதெல்லாம் செஞ்சோம். பள்ளிக்கூடத்தில் அப்படி இருந்துச்சு. இப்போது நாங்கள்லாம் ஆசிரியர்களாக போயிட்டோம்ல. அப்புறம் இப்போ போய் பார்த்தா ஒரு நாள் என் கிளாஸ்க்குள்ளே குரங்கு வந்துட்டு சார். குரங்கு அந்த மரத்தில் இருந்தது தாவி என் கிளாஸ்க்குள்ளே வந்துட்டு வந்தால் உருங்குது. பையனுக்கு கேட்கணுமா, அவனும் வேடிக்கை பண்ணுறானு. நானும் ஏதாவது சொல்லுவேமேன்ட்டு சொன்னேன். இது என்னடா இது புதுசாக அட்மிஷன் ஆகிருக்கான்னு கேட்டேன். புதுசாக அட்மிஷன் ஆகிருக்குதா இது அப்படின்னு கேட்டேன். ஒரு பையன் சொன்னான், இல்லை சார் புதுசாக அப்பாயின்மெண்ட் ஆகிருக்குன்னா. நான் மாணவனாடான்னு கேட்டேன். இல்லை வாத்தியார் வேலைக்கு வந்திருக்குங்கிறான். நம்ம என்ன கேட்குறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி அவன் பதில் சொல்லுவான். இது மாதிரி இருக்குது. இதே சமயத்தில் கிளாஸில் ஒரு பையன் பள்ளிக்கூடத்துக்கு சரியாக வரமாட்டான்னு பேர் அடிச்சு விட்டேன் சார். அவங்க அப்பாவை போய் அழைச்சிட்டு வந்துட்டான். அவர் சொன்னார், என்ன சார் பையன் பேர் அடிச்சிட்டிங்களாம்ல என்ன? அவன் வரவும் மாட்டேங்கிறான், படிக்க மாட்டேங்கிறான், சொன்னதை எழுதி காட்ட மாட்டேங்கிறான். அப்புறம் என்னத்துக்கு அவனுக்கு படிப்பு? போயா மார்க் வாங்க மாட்டேங்க, எல்லாத்துலேயும் சைபர் மார்க் வாங்குறான். ஐயா சார் அதெல்லாம் எனக்கு தெரியும். அந்த அப்பா சொல்கிறாரு, சார் அது பூராவும் எனக்கு தெரியும், இது ஒன்றும் புதுசு இல்லை. என் பையனை பற்றி எனக்கு தெரியாதா? படிக்க மாட்டான், பள்ளிக்கூடத்துக்கும் சரியாக வரமாட்டான், வந்தானாலும் 4 பயில்களை கெடுப்பான், எல்லாம் சரிதான். ஆனால் அதுக்காக பேர் அடிச்சிடாங்க. இந்த வருஷம் கொஞ்சம் போட்டு அடித்து ஒப்பேற்றி விட்டிங்கன்னா அவனை ஒரு வாத்தியார் வேலைக்காவது அனுப்பலான்னு பார்க்குறேன் நான் சார். சார் அவன் அப்போ வாத்தியார் வேலையை பற்றி என்ன நினைக்கிறான்? அது போட்டு என்னை பற்றி என்ன நினைக்கிறான்? இவனே வாத்தியாராக இருக்கும்போது நம்ம பய வரப்படாதான்னு அவன் நினைக்கிறான். பள்ளிக்கூடத்தில் பிள்ளைகள் அப்படி இருக்காங்க. ஒரு பையலை லேட்டாக வந்தான்னு திட்டிக்கிட்டு இருக்கேன் சார். திட்டு தாங்கலை அவனுக்கு. வரும்போது ஹெட்மாஸ்டரை பார்த்துட்டு வந்தேன். நான் டக்குன்னு பேச்சை நிறுத்திட்டேன். ஹெட்மாஸ்டரை பார்த்துருக்கான்னா என்ன அர்த்தம்? அப்போ ஹெட்மாஸ்டருக்கு அது இல்லை, வாய்க்குள்ளே போயிட போகுது, ரொம்ப நெருக்கமாக வந்துடுச்சு. என்ன நான் என்ன சொல்லிக்கிட்டு அதை சொல்லு, என்ன சொல்லிக்கிட்டு அல்ல, நான் என்ன சார் சொல்லிக்கிட்டு இருந்தேன்? அதுதான் முடிஞ்சு போச்சு சார். நீங்கள் ரொம்ப லேட்டு. அவர் என்ன சொல்கிறாரு, அடுத்து நான் என்ன பேசுகிறேன்னு யோசனை பண்ணிகிட்ருக்கேன், இதில் நீ பேசுகிறதா நாங்கள் கவனிக்கிறோமாங்கிற. பாண்டிச்சேரியில் இதே மாதிரி நடந்துச்சு. ஒருத்தர் பேசியிருந்தார், ஒருத்தர் கொண்டாந்து சோடாவை கொடுத்துட்டார். சோடா கொடுத்தோடனே, சோடா சில சமயத்தில் எதுக்கு கொடுப்பாங்க அப்படின்னு கேட்டால், சோடா கொடுக்குறது மாதிரி இதோடு நிறுத்திக்கிறது தான் மரியாதைன்ட்டு போடுவான்.
இன்னும் சில பேர் பார்த்து நீங்கள் போகிற போக்கு சரியில்லை, ஏதோ தப்பாக சொல்கிறோன்னு சொல்லிட்டு போயிடுவான். அது மாதிரி ஒருத்தர் சோடா கொடுத்தான், ஏப்பா என்ன சரி நிறுத்தணுமா அப்படின்னா, இல்லை அதெல்லாம் இல்லை, நீங்கள் பேசுங்க. இப்போ நான் இந்த பேச்சு பேசுனதில் நான் என்ன பேசிக்கிட்டு இருந்தேங்கிறது மறந்து அது தெரிஞ்சுக்கிட்டேன். இப்போ நீங்கள் சொன்னதுலேருந்து என்ன மறந்துட்டேன் எங்கே விட்டோன்னு. நான் அவன்கிட்ட பக்கத்தில் இந்த மாதிரி சார் ஒருத்தர் இருந்தார். சார் நான் எங்கே நிறுத்தினேன் அப்படின்னு. போய அடுத்தது நான் என்ன பண்ணுறதுன்னு அதை யோசனை பண்ணிகிட்ருக்கேன், நீ நிறுத்தினது தான் நான் பார்த்துட்ருக்கேன். நான் சரின்னு சொல்லி எய்த்தாப்பில் இருந்தவங்கள என்ன ஏன் நான் என்ன சொல்லிக்கிட்டு இருந்தேன் என்ன, அட போய நீ எப்போ நிறுத்துவேன்னு நாங்கள் யோசனை பண்ணிட்டு உட்காந்து. அது மாதிரி அது என்ன வரும்போது ஹெட்மாஸ்டரை பார்த்துட்டு வந்தேன் நான். நீ கொஞ்சம் கவனிச்சிருக்க, ஆனால் மறந்துட்டேன். ஹெட்மாஸ்டரை பார்த்தோன்னே எனக்கு என்னடா அது ஹெட்மாஸ்டருக்கு வேண்டியவனாக இருப்பான் போல இருக்கே அப்படின்ட்டு சரி உள்ளே போடா அப்படின்ட்டேன். இவன் போய் நம்மளை பற்றி ஏதாவது சொல்லி விட்டான்னா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு போடா உள்ளேன்னு போனான். கொஞ்சம் நேரம் கழித்து அம்மா இன்னும் ஹெட்மாஸ்டர் பார்த்தேன், நீ என்ன விஷயம் அப்படின்னு. ஒன்றும் இல்லை சார், வரும்போது ஜன்னல் திறந்துருந்துச்சு, பார்த்தேன் ஹெட்மாஸ்டர் இருக்கார் அப்படின்னு. ஹெட்மாஸ்டர் பார்த்துட்டு வந்தேன்னு தானே சொன்னான், பேசியிருந்துட்டு வந்தேன் நான் சொன்னான். அவன் சொன்னால் நான் அப்படி நினச்சிட்டோம் இல்லையா. பிள்ளைகள் அப்படியும் இருக்கிறான், ரொம்ப அருமையாக பள்ளிக்கூட சூழ்நிலை படித்து இன்றைக்கி ஆச்சரியப்படும்படி ஒரு காலத்துலேயும் கிடைக்காது. அவ்வளவு அருமையாக படித்து நிறைய மதிப்பெண் வாங்குகிற பிள்ளைகளையும் இப்போ நம்ம பார்க்குறோம். படித்து முன்னேறக்கூடிய பிள்ளைகளும் பள்ளிக்கூடத்தில் வருகிறார்கள். நல்ல ஆசிரியரால் முன்னேறுகிறவர்கள் வருகிறார்கள். அப்துல் கலாம் போன்றவர்களெல்லாம் அந்த ஆசிரியர்களுடைய பெயரை இன்றும் சொல்லுகிறார்கள். என்ன காரணம்? அவங்களுக்கு அந்த கல்வி சூழல்னால அவர்கள் முன்னேறி இருக்கிறார்கள். வீட்டில் சொல்லி நல்லா முன்னேறின இடங்களும் உண்டு, ரெண்டும் இருக்குது. நம்ம இப்போ இந்த கல்வி சூழல் தான் காரணமா இல்லச்சூழல் காரணமாங்கிறத தெரிந்து கொள்வதற்கு பட்டிமன்றம் அமைச்சிருக்கிறோம். இந்த இருக்கார் பாருங்க எங்கள் ஐயா பேராசிரியர் சிதம்பரம் ஐயா. இவங்க சிறந்த பேராசிரியர். காரைக்குடியில் என்ன அழகப்பா கல்லூரியில் அரசியல் கலைக்கல்லூரியில் ஐயா வேலை பார்க்குறாங்க. நான் அவங்க சில நிறுவனங்கள்லாம் வச்சுருக்காங்க, சில அமைப்புகள்லாம் உண்டாக்கியிருக்காங்க. அதில் ஒரு தடவை கூப்பிட்டு நான் போய் பேசியிருக்கேன். வைணவ திருநெறி திருமன்றம் அப்படின்னு வச்சுருக்காங்க. எங்கள் ஐயா நமசிவாயா இருந்த காலத்தில் அங்கே நான் போய் பேசியிருக்கேன். அப்போ அது மாதிரி அவர் ரொம்ப சிறந்த தொண்டாற்றுகிற அருமையானவர், நன்றாக பேசக்கூடிய ஆற்றல் படைத்தவர். அவர் இந்த இல்லச்சூழலே என்ற அணிக்கு தலைமை வைத்து பேசுகிறார். நீங்கள் இப்போ இல்லச்சூழலே என்று பேசலாம், அவங்க பேசும்போது சொல்லிக்கலாம். ஆகவே நீங்கள் இல்லச்சூழலே என்று உங்களுடைய விவாதத்தை தொடங்கலாம். நடுவர் அவர்களே, ஒரு நல்ல தலைப்பை இந்த பட்டிமண்டபத்தினுடைய தலைப்பாக கொடுத்திருக்கிறீர்கள். இளைஞர்களை பெரிதும் நல்வழிப்படுத்துவது இல்லச்சூழலா அல்லது கல்வி சூழலா என்பதுதான் கேட்கப்பட்டிருக்கிற கேள்வி. எல்லா இடங்களிலும் சரஸ்வதி வித்யாலயாவை போல மிகச்சிறந்த பள்ளிக்கூடங்கள் அமைந்திருக்குமானால் நாங்கள் அந்த தலைப்பையே பேசாமல் கீழே இறங்கி போயிடுவோம். ஆனால் இன்றைக்கி சமூகம் அப்படி இல்லை என்பது தான் எங்களுக்கு பெரிய பிரச்சனை. இந்த தலைப்பை தேர்ந்தெடுக்கிற பொழுது ரொம்ப கவனமாக தலைப்பு கொடுத்துருக்குறாங்க. இல்லமா கல்வியா என்பதல்ல கேள்வி, இல்ல சூழலா கல்வி சூழலா என்பது தான் கேள்வி. இல்லங்கள் எப்படி இருக்கிறது, இன்று பள்ளிக்கூடங்கள் எப்படி இருக்கிறது என்பதை நாம் கொஞ்சம் அவதானித்து பார்த்தால் இந்த தலைப்புக்கு நம்ம எளிமையாக வந்துட முடியும். நடுவர்களே, குடும்பங்கள் என்று சொன்னால் உடனடியாக எதிரணியிலிருந்து வரக்கூடியவங்க வைக்கக்கூடிய ஒரே ஒரு வாதம், குடும்பங்களில் சண்டைகள் இருக்கிறது, குடும்பங்களில் பிரச்சனைகள் இருக்கிறது. குடும்பங்களில் கொஞ்சம் சண்டைகளும் பிரச்சனைகளும் இருந்தால்தான் அது குடும்பம். அது இல்லைன்னா அது ஹாஸ்டல், இல்லாட்டி அதுக்கு பேர் ஹாஸ்டல். சின்ன சின்ன சண்டைகளையும் சின்ன சின்ன சந்தோஷங்களாக கடந்து போகிற வாழ்க்கை முறை இருக்கிறதே, அதுதான் இல்லறத்தினுடைய மிகப்பெரிய பெருமை.
நடுவர் அவர்களே, உண்மையிலேயே ஒருவன் மிகச்சிறந்தவனாக உருவாவதற்கான சூழலை ஒரு குழந்தை பருவமாக தொடங்குகிற காலத்திலிருந்து கற்றுக் கொடுப்பது இல்லச்சூழல் என்பதுதான் எங்களுடைய விவாதம், வேற ஒன்றும் இல்லை. வீடுகளுக்குள்ளே போய் திருமணமாகி இருக்கக்கூடிய பெண்களை கொஞ்சம் அப்படி ஏறிட்டு பாருங்களேன், அம்மாவை கொஞ்சம் பாருங்கள். தமிழன் ஒரு மிகச்சிறந்த பண்பாட்டுக்கு சொந்தக்காரன் என்பது நமக்கு தெரியும். பெண்கள், திருமணமான பெண்கள் பொட்டு வைப்பவங்க பார்த்துருக்கீங்களா? 2 வகுடுக்கு நடுவில் குங்குமம் வைப்பாங்க, அதுக்கு கீழே கொஞ்சம் விபூதி வைப்பாங்க. இந்த குங்குமத்துக்கும் விபூதிக்கும் நடுவில் கொஞ்சம் சந்தனம் வைப்பாங்க. என்ன காரணம் தெரியுமா? இந்த 2 வகுடுக்கு நடுவில் வைக்கிற குங்குமம் இருக்கிறதே, அது மனிதனுடைய பிறப்பு. மனிதன் இரத்தத்தில் தான் பிறக்கிறான் என்பது நம்ம அத்துணை பேருக்கும் தெரிஞ்சது தான். அதுக்கு கீழே வைக்கிற விபூதி இருக்குல்ல, அந்த விபூதி மனிதனுடைய இறப்பு. முடி சார்ந்த மன்னரும் முடிவில் பிடிசாம்பல் ஆவார் என்பதுதான் வாழ்வியல் யதார்த்தம். இப்போ இந்த குங்குமம் என்கிற பிறப்பிற்கும் விபூதி என்கிற இறப்பிற்கும் இடைப்பட்ட வாழ்க்கை இருக்கிறதே, அந்த வாழ்க்கையை சந்தனத்தை போல வாழ வேண்டும் என்று இல்லத்தில் சொல்லி கொடுத்தவன் தமிழன். அது என்ன சந்தனத்துக்கு பெரிய பெருமை? நீங்கள் பள்ளிக்கூடத்துக்கு வர்றப்ப அவன் வர்ற பாதையில் இல்லை சில பள்ளிக்கூடங்களில் மோசமான சூழல்கள்லாம் இருக்கத்தான் செய்யும், இல்லாமலாம் போயிடாது. அவன் என்ன சொல்லி கொடுக்குறான்? சந்தனத்தை எடுத்து நீங்கள் சாக்கடையில் 6 மாதம் போட்டுட்டு அதை திரும்ப எடுத்து கழுவி கல்லில் தேய்த்தால் சாக்கடையோடு 6 மாதம் உறவு கொண்டிருந்தோம் என்பதற்காக சந்தனத்தினுடைய மனம் மாறாது, அது சந்தனமாகத்தான் இருக்கும். அதே போல சமூகத்துக்குள் வருகிற உனக்கு பல பிரச்சனைகள், தீயவர்களுடைய தொடர்புகள் கூட ஏற்படலாம். ஏற்பட்டாலும் கூட நீ சந்தனத்தை போல உன் இயல்பிலிருந்து மாறாமல் வாழ்க்கையில் மதிப்புடையவனாக உயர வேண்டும் என்று சொல்லி கொடுக்கிற இடம் இல்லங்கள் என்பதுதான் எங்களுடைய வாதம். நண்பர்களே, நம்ம மிகச்சிறப்பாக வாழ்ந்திருக்கிறோம் என்பதற்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நண்பன் கூட பொறாமைப்படுகிற வாழ்க்கையும் எதிரி கூட அழுகிற மரணமும் ஒரு மனிதனுக்கு அமைந்திருந்தால் அவன் மிகச் சிறந்தவனாக வாழ்ந்திருக்கிறான் என்று அர்த்தம். நண்பன் பொறாமைப்படக்கூடாது. ஆனால் அந்த நண்பன் கூட பொறாமைப்படுகிற வாழ்க்கையும் மரணத்தில் சந்தோஷப்பட வேண்டிய எதிரி, இவன் எனக்கு மட்டும்தான் எதிரி, இன்னும் கொஞ்ச நாள் வாழ்ந்திருந்தால் இந்த உலகத்திற்கு நல்லது செய்திருப்பான் என்று அவன் வருத்தப்படுகிற அளவிற்கு கூட ஒரு மனிதன் மிகச்சிறந்த வாழ்க்கை வாழ்வதுதான் வாழ்வின் அர்த்தம் என்று மதிப்புகளை சொல்லி கொடுக்கிற இடம் வீடுகள். பள்ளிக்கூடங்கள் எப்படி மாறிடுச்சு, எங்களுக்கு வருத்தம் தான். அதனால தான் நாங்கள் அதை பதிவு செய்கிறோம். நான் சரஸ்வதி வித்யாலயம் பற்றி நான் சொல்லலை, ஏன்னா அடுத்து நான் ரொம்ப பாதுகாப்பாக அவரை வெளியில் போகணும் இல்லையா? அது இங்கே வந்து அது ரொம்ப முக்கியம் இல்லை. இங்கே வந்து அவங்களே குறை சொல்ல முடியுமா? நடுவில் எங்களுக்கு என்ன பெரிய சிக்கல்னா, பள்ளிக்கூடத்தினுடைய 100ஆண்டு விழாவில் வந்து பள்ளிக்கூடத்தை பேசணும், குறை சொல்லணும். இந்த பள்ளிக்கூடம் அல்ல. இன்று பள்ளிக்கூடங்கள் எப்படி மாறிடுச்சு? மனித மதிப்புகளை சொல்லித்தர வேண்டிய பள்ளிக்கூடங்கள் வெறும் மதிப்பெண்கள் எடுப்பதற்காக மட்டுமே நடத்தப்படுகின்றன என்பதை நீங்கள் மறுக்க முடியுமா? நீங்கள் சுவாமி விவேகானந்தர் ரொம்ப வருத்தமாக ஒரு வாசகம் சொன்னார், அதை அப்படியே சொல்லுகிறேன். எத்தனையோ கல்வி நிறுவனங்கள், எத்தனையோ பல்கலைக்கழகங்கள் உருவாக்கியதற்கு பிறகு கூட இங்கே ஒரு ராமானுஜரையோ இங்கே ஒரு ராமகிருஷ்ண பரமஹம்சரையோ உருவாக்குவதில் கல்வி நிலையங்கள் தோற்று போயின என்று விவேகானந்தர் பேசுகிறார். அப்போ நம்முடைய கல்வி முறை எப்படி மாறிடுச்சு? வெறும் மதிப்பெண்கள், மார்க்குகளை மட்டுமே அடிப்படையாக எடுப்பவன் எவனோ அவன்தான் அறிவாளி என்று பள்ளிக்கூடங்கள் எப்போ கற்பிதம் செய்ய தொடங்கியதோ அப்பொழுதே பள்ளிக்கூடங்கள் தோற்று போயாச்சு. அதனுடைய சமூக சிக்கல்களைத்தான் நாம் இன்னைக்கு வரைக்கும் சந்திச்சுட்டு இருக்கோம். இங்கே கல்வியை பொறுத்தவரை, படிப்பை பொறுத்தவரை நம்முடைய புரிதலே மிகப்பெரிய தப்பாக இருக்குது. நீங்கள் பள்ளிக்கூடங்களில் மார்க் எடுக்கணும், மார்க் எடுத்தால் எதுக்கு போகலாம்? டாக்டர் ஆகலாம், என்ஜினியர் ஆகலாம். நீங்கள் சொல்லி பாருங்களேன், டாக்டர் ஆகலாம், என்ஜினியர் ஆகலாம் என்றால் சமூகத்துக்கு சேவை செய்யணும்னு இல்லை, நிறைய சம்பாதிக்கலாம். நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்லுகிறேன், இன்றைக்கி நிறைய நாளிதழ்களில் கல்வி வழிகாட்டின்லாம் வருது, சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை எல்லாம். எந்த நாளிதழாவது இந்த கல்வி வழிகாட்டிங்கிறத, எப்பா இதை படித்தா நீ நல்ல மனுஷனாகலாம்,
சமுதாயத்தில் மதிப்புமிக்க மனிதனாக நீங்கள் வாழலாம்னு சொல்லிக் கொடுக்குதா? என்ன சொல்லிக் கொடுக்குது? நீ பிஇ இன்ஜினியரிங் படி, மெக்கானிக்கல் படி, இது படித்தால் நீ சம்பாதிக்கலாம் என்று எந்த கல்வி சொல்லித்தரப்படுகிறதோ அப்பொழுதே நாம் மனித மதிப்புகளை இழந்து விட்டோம் என்பதுதான் அதனுடைய அர்த்தம். நடுவே தலைவர் இப்படி கொஞ்சம் யோசிங்களே, இளைஞர்களை நல்வழிப்படுத்துவது இல்லமா பள்ளியா தானே கேள்வி. நான் இப்போ கேள்வி கேட்குறேன், ஒருவேளை இளைஞர்கள் நல்வழிப்படவில்லை என்றால் நேரடியாக பாதிக்கப்படுவது யார்? யார் நேரடியாக பாதிக்கப்படுகிறார்களோ அவர்கள் தானே அதிக பொறுப்பு எடுத்துக்குவாங்க. ஒரு குழந்தை படிக்கலை சார், அவன் நல்வழியாக இல்லை, அப்போ நேரடியாக பாதிக்கப்படுவது பள்ளிக்கூடமா இல்லது அவனை பெற்றோர்களா? ஒரு பெற்றோர்கள் தான் ஒரு குழந்தையினுடைய நல்நடத்தைக்கும் நல்நடத்தை இல்லாமல் போவதற்கும் பெருமையையும் அடையப் போகிறவர்கள் அவர்கள்தான், சிறுமையையும் அடையப் போகிறவர் அவர்கள்தான். இப்போ நானும் ஒரு ஆசிரியர் தான், நான் ஒரு உண்மையை சொல்கிறேன்னா, என்னிடம் 100 மாணவர்கள் படிக்கிறார்கள் என்றால் 100 மாணவர்களில் ஒரு மாணவன் தவறு செய்கிறான் என்றால் அவன் 100-ல் 1. அவ்வளோதான் என்னை பொறுத்த வரைக்கும் கணக்கீடு. ஆனால் வீடுகளில் அவன் ஒருவன் தான் எல்லாம். இப்போ யார் அதிகமான பொறுப்பையும் அதிகமான அக்கறையும் எடுத்துக்கொள்ள முடியும் என்றால் பெற்றோர்கள் தான் அதிகமான அக்கறையை எடுத்துக்கொள்ள முடியும். அந்த சூழலை அவனுக்கு உருவாக்கி கொடுக்க முடியும். நான் ரொம்ப வருத்தத்தோடு சொல்கிறேன், நான் இருந்த காலத்துலங்கய்யா, நான் படித்த காலத்தில் எங்கள் அப்பா பள்ளிக்கூடத்துக்கு என்னை கூட்டிகிட்டு போனால் இப்படி காதை தொட்டால் போதும் என்னை 1ஆவதுல சேர்த்துக்குவாங்க. உண்டா இல்லையா? ஆனால் இன்றைக்கி பள்ளிக்கூடம் எப்படி இருக்கிறது? பிள்ளை படிக்க சேரணும்னா அப்பா பரிட்சை எழுத வேண்டியிருக்கு. அப்பா சொல்லி கொடுத்தோம் ஒரு காலத்தில், டே போய் நல்லா படுறா, பரிட்சை எழுதுறானா. இப்போ பையன் சொல்கிறான், அப்பா ஒழுங்கா மரியாதையாக பரிட்சை எழுது, நீ பெயிலாக போயிட்டா என்னையை சேர்த்துக்க மாட்டாங்க, நீ பெயிலாக போயிட்டா என்னையை சேர்த்துக்க. நான் என்ன கேள்வி கேட்குறேன் சார், வருத்தத்தோடு கேட்குறேன் சார், நான் ஒரு பெற்றவன் தானே, என் குழந்தையை அறிவாளியாக மாற்றுகிறத பள்ளிக்கூடங்கள் நம்பித்தானே கூட்டிகிட்டு வர்றேன். ஆனால் நீங்கள் என்ன பண்ணுறீங்க? எனக்கு பரீட்சை வச்சு நான் எங்கே ஒரு மனிதனுக்கு பெரிய அவமானம் எது தெரியுமா? ஒன்று, அவன் தன் மகனிடம் தோற்று போகக்கூடாது, மனைவியிடம் தோற்று போகக்கூடாது. இல்லையா? அன்புக்காக தோற்று போகலாம், ஆனால் அதிகாரத்துக்கு தோற்று போகக்கூடாது. எனக்கு என்ன பயம் இருக்கிறது? பள்ளிக்கூடம் எனக்கு வைக்கிற பரீட்சையில் ஒருவேளை நான் தோற்று போனால் என் பிள்ளையின் எதிர்காலம் பாதிக்கப்படுமோ என்கிற அச்சத்தை உருவாக்குகிற சூழலை நீங்கள் உருவாக்கி வைத்திருக்கிறீர்களே, இந்த கல்வி சூழலா மனிதனை முன்னேற்ற போகிறது என்று கருதுகிறீர்கள்? அப்புறம் எதுக்கு அப்புறம் கேள்வி கேட்டால் என்ன பதில் தெரியுமா? பெற்றவர்கள் படித்தவர்களாக இருந்தால் தான் நாங்கள் சேர்த்துக்குவோம். என்ன காரணம்? பிள்ளைக்கு பள்ளிக்கூடத்தில் நீங்கள் நாங்கள் சொல்லிக் கொடுத்தது போக மீதமெல்லாம் நீங்கள் தான் சொல்லிக் கொடுக்கணும். பல வீடுகளில் போய் பாருங்கள், ரொம்ப எளிமையான கணக்கெல்லாம் வாத்தியார் போட்டுறாரு. எது இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டமான கணக்கோ அதை பையனுக்கு சொல்லிக் கொடுத்து போய் உங்கள் அப்பாவோட உட்கார வச்சு பண்ணீங்க. பெரும்பாலான வீடுகளில் பிள்ளைகளோடு சேர்ந்து பெற்றோர்களும் படிக்கிறார்களா இல்லையா? நான் ஒரு கேள்வி கேட்குறேன், நன்றாக படிக்காத, ஏழ்மை நிலையில் இருக்கிற, கல்வி அறிவு இல்லாத, ஆனால் தன் மகனை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கிற ஒரு பெற்றோருடைய குழந்தையை இன்னைக்கு இருக்கிற எத்தனை பள்ளிக்கூடங்கள் சேர்த்துக்கும்? முதல் தகுதியை அப்பா படிச்சிருக்கிறாரா, அம்மா படிச்சிருக்கிறாரா? உங்களால் பள்ளிகளில் இளைஞர்களை உருவாக்க முடியுமானால் எதுக்காக சார் பள்ளிக்கூடத்தில் பெற்றோர் ஆசிரியர்களாகும் எதுக்கு வச்சிருக்கீங்க? வெறும் ஆசிரியரையே வச்சுட்டு போயிருக்க வேண்டியதானே? பெற்றோர் ஆசிரியர்களை எங்களை வைத்து எதற்காக நீங்கள் பெற்றோர்களை வர வைத்து ஒழுங்காக படிக்க வைங்க உங்கள் பிள்ளைங்க. அதனால தான் நம்முடைய கவிஞன் ரொம்ப அழகாக சொன்னால், எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறப்பதிலே, அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பினேன்னா. நான் இதை பாராட்டா மட்டும் சொல்லலை, இது பாராட்டு மட்டுமே இல்லை. நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பிலேன்னா பெற்றோர்களுடைய பொறுப்புணர்வையும் இந்த பாடல் உணர்த்துகிறது. இந்த பொறுப்புணர்வோடு எப்போ பெற்றோர்கள் முழுமையுமாக தன்னை ஈடுபடுத்திக் கொள்கிறார், அப்பொழுதுதான் ஒரு நல்ல குழந்தையை உருவாக்கி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப முடியும். நீங்கள் குழந்தை பண்பாட்டோடு வளர்க்கப்பட்டால் எவ்வளவு மோசமான சூழலும் படிக்கும். நீங்கள் அப்துல் கலாம் எல்லாம் சொன்னீங்க இல்லையா? கலாம் ஒரே ஒரு வார்த்தை சொல்கிறார். என்ன சொல்லுகிறார்? நல்ல பெற்றோர்களால் மிகச் சிறப்பாக வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை மோசமான ஆசிரியரிடமிருந்து கூட நல்லனவற்றை கற்றுக்கொள்ளும். அவர் சொல்கிற வார்த்தை, நல்ல பெற்றோர்களால் மிகச் சிறப்பாக வளர்க்கப்பட்ட குழந்தை மோசமான ஆசிரியரிடமிருந்து கூட நல்லவற்றை கற்றுக்கொள்ளும். பெற்றோர்களால் மிகச் சரியாக வளர்க்கப்படாத குழந்தை நல்ல ஆசிரியரிடமிருந்து கூட எதையும் கற்றுக்கொள்ளாது என்று கலாம் எழுதுகிறார்.
இப்போ எது அடிப்படை என்றால் பெற்றோர்களால் அடிப்படை. ஒரே ஒரு செய்தியை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். பள்ளிக்கூடங்கள் அறிவாளிகளை மதிப்பெண் பெறுபவர்களை கொண்டாடும், ஆனால் ஆரோக்கியமாக சுயமாக சிந்திப்பவர்களை அது கொண்டாடாது. என்ன நோட்ஸில் இருக்கோ அதை அப்படியே எழுதுனா அதுக்கு மதிப்பெண் கொடுறான்னு மதிப்பெண் கொடுக்கும். ஆனால் வீடுகள் அப்படி அல்ல. நான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு செய்தி சொல்லுகிறேன். ஒரு வாத்தியார் வகுப்பில் பாடம் நடத்திக்கிட்டு இருந்தார். எல்லா ஆசிரியரும் பண்ணுற வேலை தான் சொன்னார். ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம்னு நடத்தினார். அந்த வகுப்பறையில் 48 குழந்தைகள், 47 குழந்தை ஒரே மாதிரி சொன்னது. ஒரு பையன் மட்டும் எழுந்து சொன்னான், இந்த பாடல் எனக்கு வேண்டாம், சொல்ல மாட்டேன்னா. ஆசிரியர் கோபம் வந்துருச்சு. இல்லை நான் சொல்கிறேன், நீ என்ன சொல்ல மாட்டேங்கிறது, சொல்கிறான் அப்படின்னார். இவன் பையன் சொன்னால் திரும்ப அந்த பாட்டை சொல்லுங்கண்ணா. இப்போ அவர் சொன்னார், ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம், மாதாவை ஒரு நாளும் மறக்க வேண்டாம்னார். இப்போ இந்த குழந்தை சொன்னது, நீங்கள் சொன்ன பாடலில் வேண்டாம் என்கிற வார்த்தை வருகிறது. வேண்டாம் என்கிற வார்த்தையே எனக்கு வேண்டாம், இந்த சமூகத்தில் எல்லாம் எனக்கு வேணும்னது. ஆசிரியர் கொண்டாடி இருக்கணுமா வேண்டாமா? ஆனால் நான் சொல்வதை எதிர்த்து பேசுகிறான்னு அடித்து வீட்டுக்கு வரைச்சி விட்டார். அந்த குழந்தைக்கு அப்பா இல்லை, அந்த குழந்தைக்கு அம்மாவும் இல்லை, அண்ணி என்கிற உறவு தான் இருந்தது. சமூகத்தில் கொண்டாடப்பட வேண்டிய உறவுகளில் ஒரு உறவு. அண்ணன் சொன்னார், வாத்தியாரை எதிர்த்து பேசிட்டு வந்திருக்கான், சோறு போடாதேன்ட்டு போயிட்டார். அண்ணி என்ன பண்ண தெரியுமா? அதனுடைய கணவர் கடைக்கு போனதுக்கு பின்னாடி உட்கார வச்சு பையன்கிட்ட, இங்கே பாரு, நம்முடைய கருத்தாக இருந்தால் கூட அதை மற்றவர்களுடைய மனம் புண்படாமல் சொல்லுவது தான் வாழ்க்கையினுடைய உயர்வு இருக்கிறதுன்னு சொல்லி 2 சொட்டு கண்ணீர் தெளியை விட்டு விட்டு சொன்னால், நீ வாழ்க்கையில் உயர்ந்த மனிதனாக வர வேண்டும் என்று சொன்னால் அந்த குழந்தை மிக உயர்ந்த மனிதனாக வந்தது. எந்த குழந்தை ஓதாமல் ஒரு நாளும் இருக்க வேண்டாம், ஒருவரையும் பொல்லாங்கு சொல்ல வேண்டாம் என்கிற பாடலில் வேண்டாம் என்கிற வார்த்தையே எனக்கு வேண்டாம் என்று சொன்னதோ அந்த குழந்தை தான் ஒருமையுடன் உனது திருமலரடி நினைக்கின்ற உத்தமர்தம் உறவு வேண்டும், உள்ளொன்று வைத்து புறமொன்று பேசுவார், உறவு களவாமை வேண்டும், பெருமை தரும் எனது திருப்புகள் பேச வேண்டும், பொய்மை பேசாதிருக்க வேண்டும் என்று சொன்ன வள்ளலாராக உருப்பற்றது என்று சொன்னால், நண்பர்களே, நான் இப்படி நிறைவு செய்கிறேன். பள்ளி சூழலில் குழந்தைகள் மதிப்பெண் பெறுகிற வரைக்கும் ஆசிரியர்கள் கொண்டாடுகிறார்கள். ஆனால் சுய சிந்தனையோடு வளர்கிற குழந்தையை ஆசிரியர்கள் கொண்டாடுவதே இல்லை. நீங்கள் பள்ளிக்கூடங்களால் புறந்தள்ளப்பட்ட குழந்தைகளை கூட மகாத்மாக்களாக உருவாக்கிய வரலாறு இல்லங்களில் இருக்கிறது என்பதாக சொல்லி, அது அப்துல் கலாமாக இருந்தாலும், மகாத்மா காந்தியாக இருந்தாலும், வள்ளலாராக இருந்தாலும், வேர் என்பது இல்லம்தான். நீங்கள் வேரில் விஷத்தை செலுத்திவிட்டு பழத்தை இனிப்பாக பெறுவது என்பது சாத்தியமே இல்லை. வேர் நன்றாக இருக்கிற பொழுதுதான் பழங்கள் இனிப்பாக இருக்கும் என்பதாக சொல்லி, சூழல் என்று வருகிற பொழுது பள்ளிச்சூழலை விட இல்லச்சூழல் தான் ஒரு இளைஞனை மிகச்சிறந்த மனிதனாக மாற்றுகிறது என்பதாக சொல்லி நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம் நண்பர்களே. கருத்துக்களை எல்லாம் சொன்னார்கள். அருமையான கருத்து, இந்த தலைப்புக்கு ஏற்ற அருமையான கருத்துக்களை எல்லாம் அவர்கள் சொன்னார்கள். அப்துல் கலாமை பற்றி சொன்னார்கள், வள்ளலாரை பற்றி சொன்னார்கள். எதுக்கு வேண்டாம் வேண்டாங்கிற, வேணும் வேணும்னு சொல்லு, வேணாங்கிறத கூட அவர் வேணும்னு சொல்கிறார் பாருங்க. கெட்டவனோட சேராதேங்கிறது வேண்டாம் தானே, அதை கூட அவர் எப்படி சொல்கிறாரு, உறவு களவாமை வேண்டும்னுட்டார். இப்போ அடுத்தபடி அதையெல்லாம் எதிர்த்து பேசுவதற்கு கல்வி சூழலே மாணவனை நல்வழிப்படுத்தும் என்று சொல்வதற்காக எங்கள் மாது வர்றார். மாது யார் தெரியுமா? மாதுன்னொன்னு பொம்பளை நினைச்சிடாங்க நீங்கள். இவர் மாது, இவருக்கு உள்ள பேர் மாத்திரு பூதம். அதை பூதம்னா பயமாக இருக்கேன்னு மாதுன்னு மாற்றி வச்சிருக்காரு. இப்போ இவர் இவருக்கு பின்னால் ஒரு பெரிய இவரை உயர்த்தக்கூடிய ஒரு அம்சம் பின்னால் இருக்கு. அது என்னன்னா, இவங்க அப்பா. இவர் இப்படி வந்ததுக்கு கல்வி சூழல் காரணம் இல்லை, இவங்க அப்பா இல்ல சூழல் தான் காரணம். ஆனால் அப்பா பேச்சை எவன் தான் கேட்குறான் அந்த காலத்தில். இவர் சொல்றார் கல்வி சூழல் தான் பேசுங்க. சொல் வெப்பனமும் அவதானமும் கவை சொல்ல நல் வித்தையும் தந்து அடிமை கொள்வாய். நளின ஆசனம் செல்விக்கு அரிதென்று
ஒரு காலம் சிதையாமை நல்கும் கல்வி பெறும் செல்வப்பேரே சகலகலா வல்லியே. குமரகுருபர் எழுதின சகலகலா வள்ளி மாலை சரஸ்வதிக்கான பாட்டு. அவளுடைய பாதத்தில் நின்று கொண்டு அவளை பற்றி பேசுவது என்பது பெருமைக்குரியது. இந்த அருமையான ஸ்ரீ சரஸ்வதி சங்கம், ஸ்ரீ சரஸ்வதி வித்யாலயா தொடக்கப்பள்ளி, ஸ்ரீ சரஸ்வதி வித்யாசாலை பெண்கள் மேல்நிலைப்பள்ளி ஆகிய அனைத்தும் சேர்ந்து ஒரு அருமையான நூற்றாண்டு விழாவினை நடத்தி கொண்டிருப்பதிலே நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இந்த அருமையான விழாவிலே என்னை ஆற்றுப்படுத்தி இருக்கக்கூடிய என்னுடைய அருமை சகோதரர் பேராசிரியர் முனைவர் மு. பழனியப்பன் அவர்கள், முத்தப்பண்ணு நானும் பக்கத்தில் தான் குடியிருந்தோம். அவங்களோடு எனக்கு நெருங்கிய பழக்கம். எனக்கு என்ன சந்தேகம் வந்தாலும் நான் நேரடியாக அண்ணன்ட்ட தான் கேட்பேன். வீட்டில் போய் உட்காந்துக்குவேன். எனக்கு அவங்க வீட்டில் போகிறதுக்கு எப்பொழுதும் ரொம்ப பிடிக்கும். காரணம் என்னென்னா, எப்போ போனாலும் ஆச்சி ஏதாவது திங்கிறதுக்கு கொடுக்கும். சும்மாவே அனுப்பிச்சி வைக்க மாட்டாங்க ஆச்சி. அப்படி சும்மா அனுப்பிச்சி வச்சா ஏதாவது ஒரு வாழைப்பழம், ஏதாவது சில சமயம் பாத்திரம் கொடுக்கும். நீ அடிக்கடி போகிறேன்னு சொன்னாலே போதும். ஆமாம், அதுக்காக பயந்து ஆட்சியெல்லாம் வெளில விட. எங்களுக்கு தெரியும் நீ எதுக்கு போவேன்னு தெரியும். அதை விட முத்தப்பண்ணு இவ்வளவு அறிவில் சிறந்த பல நூல்களை எழுதி இந்த உலகத்துக்கு கொடுத்தாங்கன்னா அது ஆட்சியோட கைவண்ணம் தானே தவிர வேறு கைவண்ணமே கிடையாது. விடிய விடிய டைப்படிப்பாங்க ஆட்சி, எப்போ பார்த்தாலும் டைப்படிப்பாங்க. அவருடைய பொன்னார் திருவடிகளையும் தோன்றா துணையாக இருக்கக்கூடிய என்னுடைய அண்ணன் பழமுத்தப்பன் அவருடைய திருவடியும் இந்த அருமையான நிகழ்வினை நடத்தி கொண்டிருக்கின்ற பட்டிமண்டபத்தினுடைய நடுவராக, நகைச்சுவை இமயமாக, தமிழ் செம்மலாக வீட்டிருக்கக்கூடிய நடுவர் பெருந்தகை அவர்களே, இந்த அருமையான விழாவிலே நடைபெறுகின்ற இந்த பட்டிமண்டபத்தில் பாங்கறிந்து மேடை ஏறி இருக்கக்கூடிய அருமை நண்பர்களே, இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியர், ஆசிரிய பெருமக்களே, இதனை சிறப்பாக நடத்தி கொண்டிருக்கிற சான்றோர் பெருமக்களே, அன்பிற்கினிய சகோதரர், மிகச்சிறந்த செயல் வீரராக திளங்குகின்ற கண்ணதாசனிடத்திலே மிகுந்த அன்பு கொண்டிருக்கிற ஐயா திரு ரவிச்சந்திரன் அவர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய பணிவான வணக்கம். நடுவர்களே, நான் எங்கள் அப்பா பேச்சை கேட்டதில்லை. நீங்கள் உண்மைதான், நான் எங்கள் அப்பா பேச்சை கேட்டதே கிடையாது. அவர் மேடையில் பேசி, நீ சின்ன பிள்ளையா இருந்ததுனால, நான் சின்ன பிள்ளையா இருந்தனால கேட்டதில்லை. ஆனால் என்னுடைய குருநாதர்கள்லாம் நீங்கள் தான். உங்களை மாதிரி பல பெரியவர்களுடைய பேச்சை கேட்டு தான் நான் பேச்சாளன் ஆகணும்னு நினச்சேன். அதனால் என் தந்தை வழி பேச்சை நான் கேட்டதில்லை. நீங்களெல்லாம் என்னுடைய குருநாதர்கள், நீங்கள் தான் என்னுடைய கல்வி சாலை. நான் மேடை ஏறுவதற்கு காரணமே உங்களை போன்ற நல்ல கல்வி சாலையிலே படித்தது தான் காரணம். இப்போ முடிஞ்சு போச்சா? எவ்வளவு கெட்டிக்காரன்னு தெரிஞ்சிட்டீங்களா நீங்கள்? நான் என்ன சொன்னேன், இப்போ இவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் தான் எனக்கு குருன்னா, நீ ஏதாவது தப்பு பண்ணாருன்னு சொன்னால் அது நீ தானே சொல்லி கொடுத்த. அப்படிங்கிறதுக்கு வேண்டிய அடித்தளத்தை அமைச்சிட்டார். ஒன்று நல்லா தெரிஞ்சுங்க, நல்ல குருநாதர்கள் எப்பொழுதும் தவறே செய்ய மாட்டார்கள். எப்பொழுதும் தவறு செய்ய மாட்டார்கள். இப்போ எனக்கு என்ன பெரிய கஷ்டம்னு கேட்டால், இந்த இடத்துல நீங்களும் ஆசிரியர், நான் ஆசிரியர். ஏன் இங்கே இருக்கிற அத்தனை பேரும் ஆசிரியர். ஆசிரியர் உங்களை அத்தனை திட்டிட்டு போயிருக்கிறாரு. நீங்கள்லாம் சும்மா உட்காந்துருக்கீங்க. கிளப்பி விடு. நான் கிளப்பி விடலைங்க, உண்மையை சொல்கிறேங்க. அதாவது சில சமயம் இந்த ஃபுட்பால் மேட்ச் இப்போ நடந்ததில்ல, இந்த ஃபுட்பால் மேட்ச்சில் 2 தடவை சேம் சைட் கோல் போட்டிருக்கான். அதாவது என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் அவன் இதுக்கு போய் இவனே கோல் போட்டான், எதிராளிக்கு பதிலாக இவனே கோல் போட்டிருக்கான். அது மாதிரி இவரே திட்டிக்கிட்டு இருக்காரு. நான் சரியில்லை. யார் சரியில்லை? இவர் சரியில்லைங்கிற. ஒரு வாத்தியார் நானே சரியில்லைன்னு சொன்னால் அவர்கிட்ட படிக்கிறவன் எப்படி சரியாக இருப்பான்? சார், ஆசிரியர்கள் எப்பொழுதும் தவறானவர்களே கிடையாது. நானாக மார்க் வாங்குன்னு சொல்கிறேன்.
வீட்டிலேருந்து அனுப்பும் போதே என்கிட்ட பெற்றோர்கள் சொல்கிறாங்க, இவனை மார்க் வாங்க வச்சிங்கன்னா தான் நீங்கள் ஆசிரியருங்கிறாங்க. நான் சொல்லலை, நீங்கள் கேளுங்க பெற்றோர்கள்ட்ட, எதுக்குங்க உங்கள் பையனை மார்க் வாங்க சொல்லுங்க. அவன் அமெரிக்கா போக வேண்டாம், ஆஸ்திரேலியா போக வேண்டாம், அப்புறம் நீ முதியோர் இல்லம் போக வேண்டாம். கல்விச்சாலையை பார்த்தா பரவாயில்ல, கல்விச்சாலையை ப்ரொடக்ஷன் யூனிட்டாக பார்த்தா அது அப்படிதான் இருக்கும். இவர் என்ன சொல்றாரு, எந்த குழந்தையும் நல்ல குழந்தை தான் மண்ணில் பிறக்கையிலே அவன் நல்லவனாவதும் தீயவனாவதும் அன்னை வளர்ப்பதில்லை. அன்னை எப்படி வளர்ப்பா? அன்னை எப்படி வளர்ப்பா? அதைத்தான் ஒரு பாட்டில் சொன்னா, ஆளும் வளரணும் அறிவும் வளரணும், அதுதான்டா வளர்த்தி. அடுத்த வரி பாருங்க, உன்னை ஆசையோடு ஈன்றவளுக்கு அதுவே நீ தரும் மகிழ்ச்சி. உன் அறிவு எப்போ வளரும்? கல்விச்சாலைக்குள்ள வந்தாதான் அறிவு வளருமே தவிர வீட்டிலே உட்கார்ந்துருந்தா அறிவு வளராது, உடம்பு தான் வளரும். ஆசிரியன் எவ்வளவு பெரியவன்னு நான் சொல்றேன், இலக்கியத்திலேருந்து சொல்றேன். ராமாயணத்தில் ஒரு காட்சி, ராமன் வில்ல முறிச்சுட்டான். வில்ல முறிச்ச உடனே பிள்ளைகள் எல்லாம் வரிசையா இருக்காங்க, பிள்ளைகள் எல்லாம் வரிசையா நிற்கிறாங்க. ராமன் நிற்கிறான், லக்ஷ்மணன் நிற்கிறான். அப்ப ஜனகனுக்கு ராமனை பார்த்து அவ்வளவு ஆசை. இவன் யாருன்னு சொல்லு அப்படின்னு விஸ்வாமித்திரன்ட்ட கேட்கிறான். ஏன்னா விஸ்வாமித்திரன் தானே கூட்டிட்டு வந்தான் அந்த பிள்ளைகளை. விஸ்வாமித்திரன்ட்ட கேட்கிறான், இவர்கள் யாரு அப்படின்னு. இப்போ விஸ்வாமித்திரன் சொல்றான், இது சாதாரண பிள்ளைகள் இல்லடா, இவன் அப்பா சக்கரவர்த்தி. நாள்தோறும் சிற்றரசர்கள் எல்லாம் இவன் காலில் விழுந்து இவனுக்கு கப்பம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. யாரு? விஸ்வாமித்திரன் சொல்றான். எப்படி சொல்றான் பாருங்க, திரையோடு அரசு ரஞ்சும் செறி கடல் கால் தயரதனாம் தொடர்வோடும் பொறை மனத்தான் புதல்வர் எனும் பெயரே கான். வார்த்தையை நல்லா பாருங்க, தசரதன் புதல்வர் எனும் பெயரே கான். தசரதனுக்கு பேரளவுல இவங்க பிள்ளைகள்டா அப்படின்னா. அடுத்த 2 வரி தான் ரொம்ப அழகு. இவன் தசரதன் பிள்ளை தானே தவிர இவன் 4 பேர் யார் தெரியுமாடா? இவன் 4 பேர் இவ்வளவு சிறந்தவனா, வில் வீரனா, அடக்கமுடையவனா, பண்புடையவனா இருக்கானே, இதுக்கெல்லாம் என்ன காரணம் தெரியுமாடா? உபநயன விதி முடித்து மறை ஓதுவித்து இவரை வளர்த்தானும் வசிஷ்டன் கான். வசிஷ்டன் என்ற ஆசிரியனிடத்தில் படித்தவர்கள்டா இவர்கள், நல்ல பிள்ளைகள். உன் பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுறான்னா. தசரதன் பிள்ளைன்னு பேரளவுல தான். வசிஷ்டன் மாணவர்கள். என்னுடைய அருமை தம்பி சிதம்பரத்திற்கு நான் ஒன்றை சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நாளைக்கு உங்களுடைய பிள்ளைகள் உங்கள் படிக்கிற ஆசிரியர் பேரை சொல்ல வேண்டுமாறு நல்ல ஆசிரியரிடத்திலே கொண்டு போய் நீங்கள் சேர்க்க வேண்டும். கல்வி அவ்வளவு வசந்தது. நீங்க நினைக்கிற மாதிரி ஏனோ தானாங்கிறது இல்லை. கல்வி ஆசிரியர் இருக்கிற சூழ்நிலை என்பது அவர்கள் தன்னை நினைப்பதே இல்லை. முன்னாடியெல்லாம் நான் எங்கள் வீட்டில் செல்லம்மா 7ஆவதா பிறந்தேன். செல்லவில்லை, அவ்வளவு செல்லம் நான். இப்பெல்லாம் செல்லம்மா ஒன்று தான். சிலதுக்கு ஒன்றே, சாரி இப்போ தான் கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுது, இன்னும் ஒரு 2 வருஷம் போகட்டுமே, எப்போ கிழவியாயா பெற்றுக்க முடியும்? ஒன்று தான் இப்போ. அப்போ கவலை இல்லை, இப்போ கவலை இருக்கு. யாருக்கிட்ட கொண்டு போய் விடுறோம்? நம்ம நாட்டில் ஒரு வார்த்தை இருக்கு தெரியுமா, அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். நாம இதை அப்படியே படிச்சுட்டு கடந்து போயிடுறோம், நினைச்சு பார்க்கறதே இல்லை. அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம். சொல்லு பாருங்க, முன்னறி தெய்வம் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்பாவும் அம்மாவும். இது இல்ல சூழல் தானே. நீ முன்னால் அறிந்து கொள்ளப்பட வேண்டிய தெய்வம். அப்ப முன்னறி தெய்வம் ஒன்று இருக்குன்னா பின்னறி தெய்வம்னு ஒன்று இருக்கா இல்லையா? முன்னறி தெய்வம்னு ஒன்று இருக்குன்னா பின்னறி தெய்வம்னு ஒன்று இருக்கா? அந்த பின்னறி தெய்வம் எது? அதுதான் கல்வி சாலையில் இருக்கக்கூடிய ஆசிரியர் என்கின்ற தெய்வம். அது பின்னறி தெய்வம். அப்பாவும் அம்மாவும் அப்படிதானே, உலகத்தோட இயற்கை அப்படிதானே. நீங்கள் வீட்டிலேயே படிச்சிங்களா? உங்கள் எம்ஏ, பிஎட்டு, எம்ஃபில்லு, பிஹெச்டி எல்லாம் படிச்சிருக்காரு என் தம்பி சிதம்பரம். படிக்காதே கிடையாது. தினகரனில் அவ்வளவு அருமையாக ஆன்மீக கதைகள்லாம் எழுதியிருக்கிறாரு. இவர் என்ன வீட்டிலேயேவா படித்தாரு? இவங்க அம்மா, கண்ணு நீ பள்ளிக்கூடத்துக்கு நடந்து போனால் உன் கால் வலிக்கும், என் நெஞ்சு வலிக்கும், நீ வீட்லேயே இரு அப்படின்னு வீட்லேயேவா வச்சுருந்தாங்க. கொண்டு போய் என்ன பண்ணாங்க?
வாத்தியார் கையில் கொடுத்து தோலை உரிங்க, சரியான குறும்பு பண்ணுவான். தோலை உரிங்க, கண்ணை விட்டுட்டு, அப்படி தானே சொன்னாங்க. இன்றைய உங்களுடைய இந்த உயர்வு இருக்கிறதே, அது இல்லத்தினால் வந்தது அல்ல. நீங்கள் மேடையிலே ஏறி நின்று பேசுகிறீர்கள் என்றால் அது உங்கள் கல்வி சூழல் தந்த பிச்சை. இன்றைக்கு நீங்கள் எங்கள் முன்னால் பேசிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை மறந்து விடாதீர்கள். கல்வி அவ்வளவு உசந்ததுங்க. அதனால்தான் என் துடுக்கு அடக்கி சொல்றாரு, என் துடுக்கு அடக்கி என்னை பள்ளிக்கு அனுப்பினலே அந்த பாவி, என்னை பள்ளிக்கு அனுப்பிச்சிருக்க வேண்டாமா? என் துடுக்கை அதெல்லாம் அடக்கி என்னை பள்ளிக்கு போடான்னு என்னை கொண்டு போய் விட்டுருக்க வேண்டாமா அப்படின்னு சொல்றதுன்னா என்ன அர்த்தம்? ஆசிரியர் அவ்வளவு உயர்ந்தவர்கள் சார். கபீர்தாசர் உங்க எல்லாருக்கும் தெரியும், பெரிய மகான். அந்த கபீர்தாசர்கிட்டங்க கடவுள் ஒரு நாளைக்கு கேட்குறாருங்க. நான் சொல்கிற கதையை நல்லா கேளுங்க. கடவுள் ஒரு நாளைக்கு கேட்குறாரு, ஆமாம் உன்னுடைய குருநாதரும் நானும் சேர்ந்து வந்தா நீ யாரை முதல்ல வணங்குவ அப்படின்னு கேட்குறாருங்க கபீர்தாசர்கிட்ட. கபீர்தாசர் சொன்னார், நிச்சயமாக என்னுடைய குருவைத்தான் நான் முதல்ல வணங்குவேன். கடவுள் கேட்டார், உன் குரு பெரியவரா இல்லை நான் பெரியவனா? கபீர்தாசர் சொன்னார், இதில் என்ன சந்தேகம், கடவுளே நீ தான் பெரியவன், அப்போ என்னெல்லாம் முதல்ல வணங்கணும், குருவை வணங்குற அப்படின்னாரு. கபீர்தாசர் சொன்னார், அது ஒன்றும் இல்லை, நீ தான் கடவுள், நீ தான் எல்லாவற்றையும் விட பெரியவன்னு எனக்கு சொல்லி கொடுத்ததே என் குருநாதர் தானே, அதனால அவனை முதல்ல வணங்குவேன், அப்புறம் ஒன்றை வணங்குவேன்னார். சார், என் அறிவு என்பதை சுடர் ஏற்றுகின்ற, என் அறியாமையை நீக்கி என்னை வாழ வைக்கிற எனக்கு அறிவு என்ற ஒளியை தருகிறது எது? கல்வி சாலை தானே. அதனால தானே வள்ளுவன் ரெண்டையும் படைச்சான். கல்வியும் படைச்சான், கேள்வியும் படைச்சான், அறிவுடைமையும் படைச்சான். எல்லாம் எதை சேர்ந்தது? கல்வியை சேர்ந்தது தானே. என் பேர் ஐயா சொன்னாங்க, மாது அப்படின்னாங்க. மாதுன்னா பெண்ணு, மாத்ருபூதம் அப்படின்னாங்க. என் பேரை எப்படி சொன்னாலும் மயக்கம் வரும். மாதுனாலும் மயக்கம்தான், அதில் காலை எடுத்தீங்கன்னாலும் மயக்கம்தான். நம்ம பேரை எப்படி சொன்னாலும் மயக்கம் வரும். அப்படி ஒரு பேர். காலை எடுத்தாலும் மயக்கம்தான், போட்டாலும் மயக்கம்தான். மாதுனாலும் மயக்கம்தான், மதுனாலும் மயக்கம். இது பரவாயில்லைங்க. ஓட்டர் லிஸ்ட்ல என் பேர் எப்படி தெரியுமா இருக்கு? மாடுன்னு இருக்கு. மாடுன்னு அது எப்படி அவனுக்கு தெரிஞ்சது? இதை நீங்க சொல்லணும் தானே நான் இதை சொன்னேன். என்ன மாடுன்னு சொல்லணும் உங்களுக்கு அவ்வளவு விருப்பம். ஆனா எனக்கு இதை பத்தி கவலையே இல்லைங்க. என்ன மாடுன்னு போட்டதுனால கவலையே இல்லை. அவன் கேட்டான், என்னங்க உங்க மாடுன்னு போட்டிருக்கீங்க, எங்களை ஒண்ணுமே திட்டலன்னா. அட போயா, நீ தான் ஏன் கரெக்டாக போட்டிருக்கேன். ஏன்னா மாடுன்னா தமிழில் செல்வம்னு அர்த்தம்னு. வள்ளுவர் சொல்கிறாரு, என் தம்பி இருக்கிறதுனால சொல்கிறேன், கேடில் விழிச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை அப்படின்னா. மாடுன்னா செல்வம்னு அர்த்தம். அப்போ தான் போட்டிருக்கான்ல, அதுக்காக தான் மாடுன்னு போட்டிருக்கான். இப்போ நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? அந்த இதில் ஓட்டர் லிஸ்ட்டில் மாடுன்னு போட்டது பிராக்கெட்டில் செல்வம்னு கூட போட்டுடலாம்ல. அதாவது இந்த மாடுன்னு சொல்லும்போது எனக்கு எங்கள் அண்ணன் ஆயுரை திலகம் அறிவொளி அண்ணன் ஞாபகத்துக்கு வருது. என்ன அவர் மேடையில் பேசும்போது சொன்னார், அவர் படித்தார், அவரு கூட படித்த ஒருத்தன் படிக்கலை நிறுத்திட்டான். கொஞ்ச நாள் கழிச்சு அறிவுல என்ன அவன்கிட்ட போய், எப்பா என் பையன் படிச்சிருக்கான், அவனுக்கு ஒரு வேலை கொடுன்னு கேட்டாரான் அவன்கிட்ட. ஏன்னா அவன் பெரிய பணக்காரன், இவர் அண்ணாமலை யூனிவர்சிட்டியில் ப்ரொஃபஸர், அவன் இவரை விட பெரிய பணக்காரன். ஏன்னு அப்படி கேட்டிங்கன்னா, அட போடா, நான் அறத்துப்பால், பொருள்பால், காமத்துப்பால் படித்தேன், அவன் மாட்டுப்பால், எருமைப்பால் படித்தான், இன்றைக்கி அவன் என்னை விட பணக்காரனாக இருக்கான், அதான் என் பையன்கிட்ட வேலை கேட்டேன்னாரு. மாடுன்னா செல்வம்னா என்ன பொருள்னு கேட்டால், அது என்றைக்கும் எல்லாவற்றையும் தரும். இது மார்கழி மாதமாக இருக்குது. வாங்க குடம் நிறைக்கும் வள்ளல் பெறும் பசுக்கள் நீங்காத செல்வம் நிறைந்தேலோர் எம்பாவாயின் படம். நீங்காத செல்வத்தை தரும். கல்வி சாலைங்கிறதுங்க, இல்லச்சூழல்ங்கிறது ஒரு சில காலங்களிலே உங்களை வளர்க்கிற இடம். நான் இல்லைன்னு சொல்லலை.
ஒரு குழந்தை இருக்கிற அந்த குழந்தையே பார்த்துக்க முடியாத பெற்றோர்கள் 30 குழந்தை இருக்கிற நாம பார்த்துக்கிறது எவ்வளவு கஷ்டம். எனக்கு என் அருமை தம்பி சிதம்பரத்து மேல எந்த விதமான வருத்தமும் கிடையாது. ஏன் தெரியுமா? அவர் வளர்ந்த பிள்ளைக்கு பாடம் சொல்லித்தராரு. சரியா? நீங்க அழகப்பா யூனிவர்சிட்டியில வளர்ந்த 25 வயசு பிள்ளைக்கு பாடம் சொல்லி தரீங்க. நான் 5 வயசு பிள்ளைக்கு பாடம் சொல்லி தரேன். எனக்கு தான் தெரியும் அதுல இருக்கிற கஷ்டம் என்னன்னு. உங்களுக்கு என்ன தெரியும் தம்பி? அது கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? ஆடு மேய்க்கிறது சுலபம், ஆ, சொன்னா போயிடும். ஆமா. மாடு மேய்க்கிறவனே முட்டும். ஆ, அந்த இடத்துல அவர் இருக்கிறார். ஆ, அவர் மாணவர்கள்ட்ட அவ்வளவு பக்குவமா இருந்து இந்த கல்வியை புகட்டுறார். எந்த மாணவர்கள்ட்ட? பெரிய மாடு மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட. மாடு மாதிரி. மாடு மாதிரி இருக்கிறவங்கள்ட்ட. செல்வமா உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? மாடு மாதிரி இருக்கிறது ஒன்றும் கேட்காது. ஆனா ஆடு மாதிரி இருக்கிறது பாருங்க, கேட்டு கேட்டே நம்மள தொலைக்கும். அது வேறையா? அது கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியுமா? முடியாது. ஒன்று வேணாம். என் பொண்ணு 2ஆம் வகுப்பு படிக்கும்போது பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனேன் அவளை. நான் அப்போ கிராமத்தில் இருந்தேன். பஸ்ஸில் கூட்டிகிட்டு போனால் ஒரு 15 கிலோமீட்டர் நகரத்துக்கு வரணும். ஒரு இடத்துல என்ன பண்ணிச்சு, அப்போல்லாம் பார்த்துருப்பீங்களா, ஒரு பெரிய நீட்டாக ஒரு இது போட்டு அதில் பஸ்ஸு போட்டு ஸ்டாப்புன்னு எழுதியிருக்கோம். அங்கே போய் பஸ்ஸு நிற்கும், ஒரு பஸ்ஸு படம் போட்டிருக்கோம். என் பொண்ணு என்ன பண்ணா, எஸ்டிஓபி ஸ்டாப்புன்னு படிச்சுட்டு ஸ்டாப்புனா என்ன அர்த்தம்னு கேட்டான். நில்லுன்னு சொன்னேன். என் பொண்ணு என்னை பார்த்து அடுத்த கேள்வி கேட்டாங்க. பள்ளிக்கூடத்தில் எங்கள் டீச்சரு STAND ஸ்டாண்டுன்னு சொல்லி கொடுத்தாங்க, அதுக்கும் நில்லுன்னு தான் சொன்னாங்க. ஸ்டாப்புங்கிற நில்லுக்கும் ஸ்டாண்டுங்கிற நில்லுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டான். என்னங்க, நான் ஸ்கூல் வாத்தியார் படிச்சிருக்கேன், எனக்கு தெரியாதா? உடனே என் பொண்ணை பார்த்து சொன்னேன், சனியனை வீடு வர வரைக்கும் வாயை மூடிட்டு வர, கேள்வி கேட்டால் கொன்னுட்டேன் அப்படின்னேன். ஏன் தெரியல, எனக்கு தெரியல. அந்த சின்னது கேட்டதுக்கு எனக்கு பதில் தெரியல. என் பொண்ணை என்னை பார்த்து கேட்டாங்க, நான் சொல்லட்டுமா அப்படின்னா, எங்க தெரிஞ்சா சொல்லு அப்படின்னு. அவ சொன்னா பாருங்க, ஒரு இன்னி வரைக்கும் என்னால் மறக்க முடியாதுங்க. அப்பா அது ஒன்றும் இல்லைப்பா, உக்காந்த இடத்துலேருந்து அப்படியே எழுந்திரிச்சு நின்னா அது ஸ்டாண்டு, ஏதாவது வந்து நின்னா அது ஸ்டாப்புன்னா. ஏங்க இவர் சொல்றாரு பள்ளிக்கூடம் வளர்க்கலன்னு. ஒரு 2வது வயசு 2ஆம் படிக்கிற வகுப்பில் படிக்கிற பிள்ளைக்கு ஒரு வித்தியாசம் சொல்லி தருகிற அளவுக்கு ஒரு ஆசிரியர் பணி இருக்குன்னா அது எவ்வளவு உயர்ந்த பணி. அதுக்கு ஈடு இணை உண்டா இந்த உலகத்தில்? அதனால தாங்க குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் கொண்டு போய் என்ன பண்ணுறோம், கல்வி சாலையில் விடுறோம். நான் இப்படி சொல்லட்டுமா, இப்படி சொல்லட்டுமா, இந்த ஊரில் எத்தனை பெருமக்கள் இருந்தாங்க, இப்போ இருக்காங்க, அத்தனை பேர் இருக்காங்க. அவங்க இருந்ததை பற்றி எத்தனை பேருக்கு தெரியும்? ஹானஸ்டா உண்மையா சொல்லுங்க. இதே ஊரில் எத்தனை பேர் வாழ்ந்திருப்பாங்க? 100 ஆண்டுக்கு முன்னாடியா, 200 ஆண்டுகளுக்கு முன்னாடி, ஏன் 300 ஆண்டுகளுக்கு முன்னாடி எத்தனை பேர் வாழ்ந்திருப்பாங்க? அவர்களை எத்தனை பேரை உங்களுக்கு தெரியும்? இன்னும் என்ன நேரடியாக கேட்கட்டுமா, இங்க இருக்கிற உங்களில் எத்தனை பேருக்கு உங்க தாத்தாவை தெரியும்? கை தூக்குங்க, எல்லாரும் கை தூக்குங்க. தாத்தாவை தெரியும். தாத்தாவுக்கு தாத்தா, தாத்தாவுக்கு அப்பா இல்லை, தாத்தாவுக்கு தாத்தா யாருக்கு தெரியும்? ஒருத்தருக்கும் தெரியாது, யாருக்கும் தெரியாது. ஆனா பாருங்க, ஒரு 100 வருடத்துக்கு முன்னாடி வாழ்ந்த நம்முடைய சொந்த ரத்தம் நமக்கு தெரியல. ஆனால் இனி வருவர்கள் அத்தனை பேரும் வாழ வேண்டும், அவர்கள் அறிவு பெற வேண்டும் என்று தோற்றுவிக்கப்பட்ட இந்த பள்ளி சாலை இருக்கிறதே, கல்வி சாலை இருக்கிறதே, அத்தனை பேருக்கும் இன்றைக்கும் தெரிந்திருக்கிறதே. என்ன காரணம்? என்ன காரணம்? இல்லம் என்பது இருக்கும் போகும், ஆனால் கல்வி சாலை இருக்கிறதே அது நிரந்தரமாக இருந்து என்றைக்கும் வழிகாட்டி கொண்டிருக்கும் என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மறந்து விடாதீர்கள். மணி அடிச்ச நீங்க மணியால் அடிச்சாலுமே நான் நிறுத்த மாட்டேன். அப்ப அவன் போட்டது சரிதான். அதனால நடுவர் அவர்களை நாம இப்படி சொல்லி முடிக்கலாம். எப்பொழுதும் இல்லறம் என்பது தனக்கானது, ஆனால் கல்வி சாலை என்பது ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கானது, ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கானது. இல்லறத்திலே இருக்கிற நீங்கள் உங்கள் புகழ் நிற்க வேண்டுமென்றால் சமுதாயத்திற்குத்தான் வர வேண்டும். இல்லத்திலே மட்டும் இருந்திருந்தால்
அவனை எல்லோருக்கும் சித்தார்த்தன் என்று தெரிந்திருக்கும். ஆனால் வெளியே வந்து மக்களுக்காக அவன் தொண்டு செய்த பொழுதுதான் புத்தன் என்று இந்த உலகம் ஏற்றுக்கொண்டு அவனை மகிழ்ந்து பாராட்டியது. அப்போ கல்விச்சாலை என்பது உங்களுக்கு இல்லத்தை வளர்ப்பதற்கானது அல்ல, அது சமுதாயத்தை வளர்ப்பதற்கான ஒரு இடம். அந்த இடம் என்றைக்கும் உயர்வானது. அதிலே ஏதேனும் குறை இருக்குமானால் அது இல்லத்தால் ஏற்பட்டதானே தவிர அது கல்விச்சாலையினுடைய குறை அல்ல. இப்படி சொல்லி முடிக்கலாமா? உலகத்திலே எல்லாவற்றிற்கும் எக்ஸ் உண்டு, எக்ஸ் மினிஸ்டர் உண்டு. எக்ஸே இல்லாத ஒரே ஒரு சேவை எது என்று கேட்டால் அது ஆசிரியர் சேவை. இன்றைக்கு கூட எக்ஸ் டீச்சர் என்பது கிடையாது. அவர்கள் என்றைக்கும் ஆசிரியர்கள் தான். அவர்களை மீறிய ஒரு உன்னதமான பணி இந்த உலகத்திலே எதுவும் கிடையாது, எதுவும் இல்லை. அதனால தானே இங்கே இருக்கிற அத்தனை பேரும் இது எங்கள் வாத்தியார், இது எங்கள் வாத்தியார். ஏங்க இங்கே வந்து எல்லாரும் உரிமையாக சொன்னீங்களே பழைய மாணவர்கள்லாம், இந்த பள்ளிக்கூடத்தில் தான் நான் படித்தேன், இந்த டீச்சர்கிட்ட தான் நான் படித்தேன். எப்படி சொல்கிறீங்க நீங்கள்? எங்கள் டீச்சர், உங்களுக்கே 70 வயசு, அந்த டீச்சருக்கு 90 வயசு. ஆனால் என்ன சொல்கிறோம்? எங்கள் டீச்சர். என்னைக்காவது இவங்க எனக்கு கொஞ்ச நாள் டீச்சராக இருந்தாங்க சொல்லியிருக்கோமா? இந்த பள்ளிக்கூடம் யாரோட பள்ளிக்கூடம்? எங்கள் பள்ளிக்கூடம். உறவுகள் மறந்து போகும், ஆனால் கல்விச்சாலை என்றும் இருந்து வழி நடத்தும். நன்றி, வணக்கம்.